ओमज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। वाञ्छाकल्पतरूपयश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। मूकं करोति वाचालं पङ्कुं लङ्कायते गिरिं यत्कृपातमकं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं हरि ओम् तत्सत्। नमस्तस्मै भगवता कृष्णाय अद्भुतकर्मणे अनन्ताय அதிபூதாய கூதஸ்தாய ஆத்மனே நமஹ. அனைத்து ஜீவராசிகளுக்கும் பரமாத்மாவாக எல்லையற்ற ஆதாரமாக நிரந்தர மையமாக ஒவ்வொரு செயலும் ஆச்சரியத்தை தரக்கூடிய அந்த பரமபுருஷ பகவான் கிருஷ்ணருக்கு எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவ ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாபி ஏகம் தஸ்ய தேவஸ்ய சேவ. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண பக்தர்களே, மீண்டும் உங்களை இந்த ஆன்மீக வகுப்பில் அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம பக்தி சாஸ்திரி முதல் யூனிட் முதல் அலகு 6வது அத்தியாயம். பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்லிட்டு இருக்காரு அர்ஜுனனுக்கு? இந்த கர்ம யோகம், இந்த 6வது அத்தியாயத்தோட கர்ம யோகம் முடிய போகுது. அதுல பகவானினுடைய இந்த ஒரு குறிப்பிட்ட அத்தியாயம், இந்த குறிப்பிட்ட அத்தியாயத்துல நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்லோகங்கள் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஜஸ்ட் பிஃபோர் வி கோ இன் டு இந்த தியான யோகத்துல இந்த 10 ஸ்லோகங்கள்ல சொன்னது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்னைக்கு 11வது ஸ்லோகத்துல நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம். குறிப்பா இந்த தியான யோகம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் போது பகவான் கிருஷ்ணர் அவரு டைரக்டா பேசுறார். அர்ஜுனன் பொதுவாக கேள்விகளை கேட்பது வழக்கம். நம்ம அது பார்த்தோம் 5வது அத்தியாயத்தின் முடிவில் எப்படி ஒரு யோக பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக 27, 28வது ஸ்லோகங்கள்ல ஒரு முன்னுரையாக ஒரு ட்ரைலராக அதை சொல்லிட்டு அதுக்கப்புறமா எது ரொம்ப சிறப்பு, பக்தாராம் யக்ன தபஷாம் அவரை பற்றி, அதாவது அந்த பரம்பொருளுக்கு செய்யக்கூடிய ஒரு சேவகம், அனுபவிப்பாளர், அவருக்கு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களை பற்றியும், அதுவும் ஒரு பக்தி யோகத்துக்கு ஒரு ட்ரைலர் மாதிரி அதை ஆரம்பிச்சாரு. ஸோ அதுதான் ஒரு கனெக்ஷன் பாயிண்ட். 5.27 and 28 இஸ் த கனெக்ஷன் பாயிண்ட் ஃபார் த 6th சாப்டர். ஸோ இந்த தியான யோகம் அப்படிங்கிறதுல அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நிஷ்காம கர்ம யோகி. நிஷ்காம கர்ம யோகினா செய்யக்கூடிய கடமைகளை பகவானுக்கு, அதாவது எந்த விதமான சுகத்தையும் தான் அனுபவிக்காமல், தன்னுடைய இந்திரிய சுகத்திற்காக செயல்களில் ஈடுபடாமல் அப்படி இருப்பவன் தான் மிகவும் சிறந்தவன். உண்மையாகவே ஒரு துறவரம் செய்பவன், தனக்கு விதிக்கப்பட்ட செயல்களை துறவரம் செய்வதை காட்டிலும் அந்த நிஷ்காம கர்ம யோகி சிறந்தவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் ஆரம்பிக்கிறாரு. அதே போல செய்யக்கூடிய செயல்களினுடைய ஒரு துறவு, அதில் கிடைக்கக்கூடிய ஒரு இந்திரிய சுகம், அதையும் அவர்கள் துறக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுதான் ஒரு உண்மையான ஒரு சந்நியாசம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம். பக்தி யோகத்தினுடைய ஒரு ஆரம்ப கட்டமாக கூட அதை நம்ம பார்க்கலாம். பக்தி நம்ம செய்யறோம் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், பகவானுக்காக நம்ம எந்தையுமே அனுபவிக்காம அது பார்க்கும்போது, அதுல நம்ம பார்க்கும்போது அந்த யோகா லேடர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த யோக ஏணி அப்படிங்கிறது, அந்த யோக யோனி அப்படிங்கிறது 2 பாதைகள்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணு விரைவாக செல்லக்கூடிய பாதை, ஒண்ணு சுற்று வழி, மாற்று வழி அப்படின்னு சொல்ற மாதிரி. அதுல நம்ம டக்கு டக்கு டக்குன்னு எப்படி பகவானை அடைய வேண்டும், ஒரு சாதாரண ஒரு விலங்கு போல நம்முடைய வாழ்க்கையை துவக்கி நம்ம அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கர்ம காண்டம் செயல்கள், நம்முடைய சுகத்திற்காக யாகங்கள் செய்து அந்த மாதிரி பகவானை பற்றிய ஒரு சிந்தனையை வளர்த்து கொண்டு அதன் பிறகு ஒரு கர்ம யோகியாக நிஷ்காம கர்ம யோகம், அகர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு அப்படி செய்ய ஆரம்பிக்கும் போது நமக்கு ஞானம் கிடைக்கின்றது. அந்த ஞான யோகத்தின் மூலமாக இன்னும் அதிகமாக பகவானை பற்றி தெரிந்து கொண்டு அதுல 2 பாதைகள் பிரிகின்றன. ஒண்ணு தியான யோகம், அஷ்டாங்க யோகத்துக்கு எடுத்துட்டு போகும், அந்த சமாதி நிலைக்கு எடுத்துட்டு போகும். மனதை கட்டுப்படுத்தி பகவானினுடைய ஒரு பொருளின் மீது, ஒரு ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அது மீது நம்முடைய கவனத்தை செலுத்தி நம்முடைய முழு கவனத்தையும் அந்த ஒரு பொருளின் மீது வைப்பது. இல்லையா, நீங்க எல்லா கட்டுப்பாடும் எதுவுமே இல்லாம, கட்டுப்பாடு இருக்கும் உங்களுடைய சுகத்துக்காக இல்லாம எல்லாமே பகவானுக்காக செய்யும் பொழுது யூ கெட் த கிருஷ்ண பிரேமை, ஒரு தூய்மையான அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சு நம்ம என்ன பண்றோம், அந்த நேரத்துல அந்த பக்தி யோகம் அப்படிங்கிற ஒரு சிறப்பான அம்சத்தை நம்ம தெரிந்து கொள்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்புறமா ஒவ்வொரு விதமான பயிற்சிகள், அந்த யோகம் செய்யும் பொழுது எப்படி நம்ம அந்த யோக ஏணி பார்த்தோம் இல்லையா, அந்த கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு செல்லக்கூடிய அந்த பிரிவுகளை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். யோக ஆருதா, யோக ருக்ஷகா, யோக ருக்ஷா அப்படிங்கிறது கீழே இருந்து ஆரம்பிச்சு யோகா ஆருதா அப்படிங்கிறது முதிர்ச்சி அடைந்த ஒரு நிலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல பல்வேறு பிரிவுகள் எப்படி செய்யறாங்க, என்ன பண்றாங்க அப்படின்னு.
அந்த யோக ஆரூதா நிலைக்கு வரும்பொழுது அவர்கள் தங்களுடைய செயலை துறக்கிறார்கள். அதாவது செயல் செய்யக்கூடிய அந்த செயலின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்களை அவர்கள் செய்கிறார்கள். இதையெல்லாம் அடக்குவது அப்படிங்கும்போது அந்த மனமானது ஒரு நண்பனாகவோ அல்லது ஒரு எதிரியாகவோ இருக்கும்பொழுது அதற்கு உண்டான விளைவுகள் என்ன? ஒரு நண்பனாக இருக்கும்போது நம்ம சொல்ற பேச்சு எல்லாமே கேட்கும், இந்திரியங்கள் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும், அந்த ஆசையை அனுபவிக்கணும். அப்படிங்கும்போது ஒரு எதிரியாக நமக்கு தோற்றமளித்து நம்ம கிட்ட ஒரு பெரிய ஃபெயிலியர் ஒன்று கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி பற்பல விஷயங்கள் அந்த யோகா ஆரூதா நிலையில பார்த்துட்டு கடைசியா நம்ம பார்க்கும்போது அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் யோகா ஆரூதா எப்படிலாம் அதை பின்பற்ற வேண்டும். இப்ப நீங்க ஒரு யோக பயிற்சிக்கு நீங்க போக போறீங்க அப்படின்னா அந்த யோக பயிற்சியில நீங்க எப்படி பண்ணணும். எடுத்த உடனே இப்ப பிரபு சொன்ன மாதிரி எடுத்த உடனே மனக்கட்டுப்பாடு நீங்க பண்றீங்க அப்படிங்கும்போது அது தவறான ஒரு புரிதல். அது என்னென்ன வழியில நம்ம பண்ணிட்டு அந்த கடைசி ஸ்டேஜுக்கு நம்ம வரணும், சமாதி நிலைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு எப்படி அமர்வது, எதையெல்லாம் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும், எதையெல்லாம் புறக்கணிக்க வேண்டும் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் 10வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சது. ஸோ அந்த ஹத யோகம், சந்நியாசம், அதை யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகாரா தாரணா தியானா சமாதி அப்படிங்கிற அந்த பதஞ்சலி யோகத்தினுடைய ஒரு சிஸ்டம் அது நம்ம பார்த்துக்கிட்டோம். இதை பார்ப்பவர்கள், அதாவது இந்த யோக பயிற்சியை செய்பவர்கள் ஏதோ ஒண்ணு உணர வேண்டும் இல்லையா? அந்த உணர்வதற்காகத்தானே அந்த யோக பயிற்சியை அவங்க செய்யறாங்க. அப்படி பார்க்கும்போது எந்த ரூபத்தில் எதை உணர்வது அப்படிங்கிற அந்த 3 வகையான உணர்வுகளை பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சோம். ஆக்சுவலா பிரம்மன், இப்போ அஷ்டாங்க யோகி அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் ஒரு பிரம்மனை பற்றி அந்த ஒரு சிந்தனையில் தான். அடுத்தது கொஞ்சம் நம்ம வரோம் அப்படிங்கும்போது பரமாத்மா ரியலைசேஷன் அப்படிங்கிறோம், பகவான் ரியலைசேஷன் அப்படிங்கிறோம். சோ நம்ம 10வது ஸ்லோகத்துல ஆரம்பிச்ச விஷயம் என்ன அப்படின்னா அந்த பிரம்மன், அதை நோக்கி அவர்கள் எப்படி செய்கிறார்கள், பகவானை எப்படி உணர்கிறார்கள் அப்படின்னு. அதற்கு ஒரு அற்புதமான ஒரு பாகவதம் ஸ்லோகம் கூட நம்ம பார்த்தோம். வதந்தி தத் தத்துவ விதஸ் தத்துவம் யஜ்ஞானம் அத்வயம், அந்த ஒரு ஸ்லோகம். சோ இந்த ஒரு புரிதலோடு அப்புறம் ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அது நம்ம இன்னைக்கு கடைசியா பேசிட்டு இருக்கும்போது சைத்தன்ய மகாபிரபு அந்த வைராகியத்தை பற்றி அவர் ரூப கோஸ்வாமிக்கு பல்வேறு விளக்கங்கள் கொடுக்கிறார் இல்லையா? கயால ரூப கோஸ்வாமிக்கும் சனாதன கோஸ்வாமிக்கும் நடந்த ஒரு சம்பாஷணை, அருமையான சம்பாஷணை. அதுல பல்வேறு விதமான ஒரு வைராகியங்கள், ஒரு திடமான மன உறுதி. பக்தி பண்ணணும் அப்படின்னாலே அந்த திட உறுதி, வைராகியம் தேவைப்படுகிறது இல்லையா? இந்த 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 யோக பயிற்சி அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் அ வைராகியா. இட் இஸ் யூ ஹாவ் டு ஹாவ் அ ஸ்ட்ராங் ஃபெய்த் அண்ட் பிலீஃப். நான் கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணணும் என் மைண்ட, என்னுடைய இந்திரிய சுகத்தை நான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா தட் இஸ் அ வைராகியா. அந்த வைராகியம் எப்படிப்பட்ட வைராகியங்கள் எல்லாம் இருந்தன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். யுக்த வைராகியம் அப்படின்னா என்னது, ஃபால்கு வைராகியம்னா என்ன, சூஷ்கு வைராகியம் அப்படின்னா என்ன, ஸ்மசான வைராகியம் அப்படின்னா என்ன, அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தெரிந்தது. சோ அந்த ஒரு புரிதலோடு இந்த 10ல இருந்து இட் இஸ் கண்டினியூவிங். என்னது கண்டினியூவிங் அப்படின்னா த ஸ்டேஜஸ் ஆஃப் பர்ஃபார்மிங் யோகா, எப்படி எந்தெந்த நிலையில் அந்த யோகங்களை நாம் பயிற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி விளக்கக்கூடிய ஸ்லோகங்கள். இப்ப 11 அந்த ஸ்லோகங்கள் நம்ம இப்போ ஆரம்பிக்க போறோம். ஸ்லோகா நம்பர் 11 and 12 இஸ் அ கம்பைன்டு ஸ்லோகா. ஸோ நான் அந்த ஸ்லோகத்தை முதல்ல படிக்கிறேன், அதுக்கப்புறமா அதற்கான விளக்கங்கள் நம்ம என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் 10 இந்த சாப்டர்ல ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மேபி யூ கேன் வெயிட் ஃபார் 2 minutes. ஓகே, ஸ்லோகா நம்பர் 11 and 12 இட் இஸ் அ டுகெதர் கம்பைன்டு ஸ்லோகாஸ். நான் ஸ்லோகத்தை படிக்கிறேன். சுச்சௌ தேசே பிரதிஷ்டாப்ய ஸ்திரம் ஆசனம் ஆத்மனः நதி உஸ்ரிதம் நாதி நீஷம் சைலாக்ஞ ஷூதரம் தத்ரைகாக்ரம் மனः கிருத்வா யதா சிதேந்திரிய க்ரியः உபாவிஷ்யாசனே யுஞ்சாத் யோகம் ஆத்ம விஷூதயே. பத்மாவதி ஜனார்த்தன் மாதாஜி, டிரான்ஸ்லேஷன் புக் இருக்கா கையில? எஸ் பிரபுஜி, இருக்கு பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் படிங்க பார்க்கலாம். எஸ் பிரபுஜி. தந்த பிரபுபாத் கி ஜெய். யோகத்தை பயில தனிமையான இடத்திற்கு சென்று நிலத்தில் தர்பை புல்லை பரப்பி அதனை மான் தோலாலும் மென்மையான துணியினாலும் மறைக்க வேண்டும். இந்த ஆசனம் மிக உயரமாகவோ தாழ்வாகவோ இல்லாமல் புனிதமான இடத்தில் அமைந்திருக்க வேண்டும். பின்னர் இதன் மேல் ஸ்திரமாக அமர்ந்து மனம், புலன்கள் மற்றும் செயல்களை கட்டுப்படுத்தி மனதை ஒருமுகப்படுத்தி இதயத்தை தூய்மைப்படுத்துவதற்காக யோகி ஆனவன் யோகத்தை பயில வேண்டும். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. சோ இதுல பேசிக்கலி இந்த 2 ஸ்லோகங்களுமே பாத்தீங்கன்னா எப்படி அமர்வது, அந்த அமர்வதற்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்.
இதுல வந்து நம்ம 5 வகையான அஷ்டாங்க யோக நிலைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். இந்த இந்த ஸ்லோகத்துல வந்துட்டு 5 ஸ்டேஜஸ் ஆஃப் அஷ்டாங்க யோகா. பேசிக்கலா இதுல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. பட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல நம்ம போய் உட்கார வேண்டிய இடம் எப்படிப்பட்ட இடமாக இருக்க வேண்டும் என்றால் தூய்மையான இடமாக இருக்க வேண்டும். நம்ம அமரக்கூடிய விஷயம், அதாவது இந்த ஆசனம் சொல்றோம் இல்லையா, அந்த ஆசனம் எப்படி இருக்கணும், நிலையாக நல்ல நம்மளை சார்ந்து இல்லாம. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கிளாஸ்ல வந்து உட்காருங்க அப்படிங்கும்போது முதுகுல சாஞ்சிக்கிறதுக்கு ஏதாச்சும் வசதியா இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த முதுகுல சாஞ்சிக்கிட்டு அப்படியே காலை நீட்டிக்கிட்டு தான் அவங்களால கிளாஸ் கேட்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் அக்செப்டபிள். நம்மளுக்கு வந்து எவ்வளவு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதோ அவ்வளவு வரைக்கும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பக்தி யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எப்படி நம்ம இதை இன்டர்லிங்க் பண்றோம் அப்படின்னா, இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக பக்தி செய்யும் பொழுது ஒரு நித்தியம் பாகவத சேவையான ஒரு கோயிலுக்கு போறீங்க, கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க, பாகவதம் கிளாஸ் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த 2 ஸ்லோகம் உங்க மைண்ட்ல வரணும். அந்த நேரத்துல உங்களுக்கு வந்து மான் தோல் மேலேயோ புலித்தோல் மேலேயோ உட்கார முடியாது. பட் உட்காரும் போது எப்படி உட்காரணும், நீங்க ஸ்திரமாக உட்கார வேண்டும், நேராக உட்கார வேண்டும், அந்த முதுகு தண்டுவடம் நேராக இருக்க வேண்டும், நிமிர்ந்த பார்வையில் இருக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணணும். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். கம்ப்ளீட்டா 1 hour வந்து நம்மளால ஒரு சாதாரண ஆளால அந்த மாதிரி உட்காந்து பாக்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த பயிற்சி எவ்வளவு கஷ்டம் இந்த விஷயம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல இருந்து பின்னாடி வந்து பக்தி யோகத்தை பத்தி பேச போறாரு பகவான். இது எல்லாமே ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ் டு பிராக்டிஸ். இந்த அஷ்டாங்க யோகிங்கள் நம்ம சொல்லிடுறோம், நாங்க இந்த மாதிரி பண்ணிடுறோம், எல்லாத்தையுமே துறந்து விடுகிறோம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம். ஸோ அதுவும் நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா எப்படி அமர்வது, தனிமையான இடத்திற்கு முதல்ல யோகா பண்ணணும் அப்படின்னா ஒரு தனிமையான இடம். இப்போ மாடர்ன் டேஸ்ல யோகா பண்றாங்க அப்படின்னா தெர் இஸ் நத்திங் கால் தனிமையான யோகம். ஒரு பெரிய டவர் இருக்கும், அதுல வந்து 45 மாடி இருக்கும், ஃபுல்லா ஃபிளாட் இருக்கும், அதுல ஒரு ஃபிளாட்ல வந்து யோகா கிளாஸ் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ எந்த விதத்திலையுமே நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிற இப்ப இந்த சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள யோகங்களை இப்போ இருக்கிற காலத்தில் நடத்தப்படக்கூடிய யோகாவோடு தயவு செய்து நம்ம கம்பேரே பண்ணக்கூடாது. இது வந்து பேசிக்கலி பணத்துக்காக செய்யக்கூடிய பல்வேறு விஷயங்கள். முக்கியமாக இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, தனிமையான இடத்தில் எங்க உட்காரணும் அப்படின்னா குசா கிராஸ் அப்படின்னு தர்பை புல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த தர்பை புல்லில் அமர்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இங்க ஒரு வனத்துல போய் உட்கார போறீங்க, இல்லைன்னா ஒரு ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்க வச்சுக்கோங்களேன். ஒரு நாட் சிமெண்டட் ஏரியா, சிமெண்ட் போட்டு அப்படி சுத்தமா நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரிலாம் இருக்காது. அப்படி இருக்கும்போது இந்த குசா கிராஸ்ல உட்காரும் போது என்ன ஆகும்னா பூச்சிகள்லாம் வராது. இந்த பேசிக் ஐடியா இஸ் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்கக்கூடாது. நம்ம பண்ணும்போது மனசை ஒரு ஒரு 1 hour ஆச்சு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி இருக்கோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு நிறைய தொந்தரவுகள் வரும். சத்தம் கேட்கும், பேர்ட்ஸ் வரும், நடந்து போவாங்க. விஸ்வாமித்திரருக்கு வந்து தவம் கலைந்ததுக்கு காரணமே அந்த மேனகாவினுடைய அந்த கால் சலங்கையினுடைய ஒளி. அவ்வளவு பெரிய அஷ்டாங்க யோகி அவரே ஈஸியா டிஸ்டர்பன்ஸ் ஆகும்போது சாதாரணமா பயிற்சி பண்றவங்க எல்லாம் மிக எளிதில் வீழ்த்தி விடலாம். ஸோ இந்த குசா கிராஸ் இதெல்லாம் திரும்ப நான் சொன்ன மாதிரியே பகவான் கிருஷ்ணர் எதுக்கு இதெல்லாம் சொல்றாரு அப்படின்னா, இட் இஸ் நாட் சோ ஈஸி டு பிராக்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த பக்தி யோகம் எந்த அளவுக்கு ரொம்பவும் எளிமை, ரொம்ப ஜாலியா பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை. இதுதான் ரியல் அஷ்டாங்க யோகா. ரியலா ஒருத்தன் பண்ணணும், சின்சியரா ஒருத்தன் பண்ணணும்னு நினைச்சானா இதைத்தான் அவங்க ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி ஒரு மான் தோலில் மீது வருவது, குசாகிராஸ் மேல ஒரு மான் தோலை போற்று. அகைன் த சேம் திங், பூச்சிகள். பிரபுபாதர் எழுதும்போது அந்த மான் தோல் அப்படின்னா மரணமடைந்த மானிலிருந்து தோலை எடுக்க வேண்டும். ஓ, நான் யோக பயிற்சி பண்ணணும், எனக்கு மான் தோல் வேணும் அப்படின்னு நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற ஒரு மானை கொன்னுட்டு அதுல இருந்து நீங்க தோலை எடுக்கக்கூடாது. தட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். நேச்சுரல் டெத் ஆகிற அந்த ஒரு விலங்கினுடைய தோல், புலி தோல் எடுக்கிறீங்களா இல்லைன்னா மான் தோல் எடுக்கிறீங்களா, அந்த மாதிரி அப்படித்தான் நம்ம எடுக்கணும். அதே போல உட்காரக்கூடிய அந்த ஆசனமானது ரொம்ப உயரமாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தாழ்ந்தும் இருக்கக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப உயரமா இருக்கும்போது ஒரு பயம் வந்துடும், எனக்கு கீழே இல்லைங்கன்னா விழுந்துரு வேணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு மென்டல் டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லாம, அதே மாதிரி ரொம்ப லோவா இருந்ததுன்னா மேல இருந்து யாராச்சும் குப்பையை போடுவாங்களா, இல்ல மேல இருந்து ஏதாவது கல் விழுமா, இல்ல சம்திங் வில் ஃபால் டவுன் ஆன் அஸ் அப்படின்னு. ஸோ நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரிய வேண்டிய விஷயமாக இருக்கணும். ஹைட் ஹேஸ் டு பி, அது ஒரு காரணம். அதே போல அமரக்கூடிய இடம் தூய்மையான இடமாக இருக்க வேண்டும். அது வந்து ஒரு ஒரு வனம். இப்ப விருந்தாவனத்துக்குலாம் நீங்க போயிருந்தீங்கன்னா, நீங்க பல்வேறு வனங்கள்ல பகவான் பண்ண லீலைகள் எல்லாம் அப்படியே மனசுல அனுபவிச்சு அந்த இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ரம்மியமாக தூய்மையாக இருக்கும். அவ்வளவு ஒரு மனதிற்கு நீங்க அங்க போய் யோகம் பண்றீங்களோ இல்லையோ, ஆட்டோமேட்டிக்லி யூ கெட்
சம் சார்ட் ஆஃப் ஒரு மனசுல அந்த அளவுக்கு ஒரு அமைதி ஒண்ணு கிடைக்கும். அதனால அந்த மாதிரி ஒரு தூய்மையான இடம் அங்க போய்தான் நீங்க யோகா பண்ணணும். இப்ப ஹரித்வார்ல எல்லாம் பண்றாங்க அப்படின்னா, ஹரித்வார் எல்லாமே சாஸ்திரங்கள், நார்த்தன் சைட் ஆஃப் த கண்ட்ரி, ரைட்? ஸோ அங்க வந்துட்டு நம்ம ஒரு கிளாஸ்ல நம்ம பண்ணணும். நேச்சுரலி யூ கெட் த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் தேர். அந்த மாதிரி அந்த கோள்களினுடைய தன்மை அது எல்லாமே அந்த கிரகங்கள் அந்த இடத்துல விழுறதுனால அந்த இடத்துல அவ்வளவு ஒரு பாசிட்டிவிட்டி. நம்மளே ஒரு சில பேர் வீட்டுக்கு போனோம் அப்படின்னா அவங்க ஆல்டர் பக்கத்துல போனீங்கன்னா நம்மள அறியாமலே வி கெட் சம் சார்ட் ஆஃப் ஒரு வைப் கிடைக்கும் நம்மளுக்கு. அங்க உட்காந்து சாண்டிங் பண்ணீங்கன்னா ரொம்ப திவ்யமா பண்ற மாதிரி இருக்கும். வாஸ்துன்னு சொல்லுவாங்க வீடு கட்டும் போது எல்லாமே. அந்த மாதிரி அந்த இடம் அந்த அளவுக்கு ஒரு புனிதமாக இருக்கின்றது என்றால் அதற்கும் ஒரு காரணம். சோ இதெல்லாம் தான் இந்த ஒரு ஸ்லோகத்துல எப்படிப்பட்ட நிலையில் நாம் அமர வேண்டும் அப்படின்னு. ஸோ பேசிக்கலி எப்படி இங்க பிகின் பண்றாரு அப்படின்னா, எப்படி இது ஒரு ஆரம்பத்தில் இருக்குன்னா, சாதனா எதற்கு சாதனா பக்தான்னு சொல்றோம்ல நம்ம. சாதனா டெய்லி சாதனா நீங்க பண்ணணும் அப்படிங்கிறது என்ன சொல்றோம் நம்ம? யூ ஹேவ் டு, ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளா நம்ம பண்றோம் அப்படின்னா, காலையில எழுந்துக்கணும், மங்களாரத்தி அட்டன் பண்ணணும், யூ நீட் டு 16 rounds ஆஃப் சாண்டிங், யூ ஹேவ் டு ஃபாலோ 4 நியமாஸ் அப்படின்னு. இதை நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணும் சாதனா. அந்த மாதிரி இந்த அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிறது அந்த சாதனா இதெல்லாமே இந்த மாதிரி திஸ் லீட்ஸ் டு எல்லா விதமான யோக பயிற்சிகளுக்கும் இது எடுத்து செல்கிறது. இந்த பேசிக் கண்ட்ரோல், பேசிக் சென்ஸ் கண்ட்ரோல் எல்லாமே இப்போ என்டையர் பகவத்கீதா 18 சாப்டர்ல பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த சாப்டர்ஸ் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கும். 9வது சாப்டருக்கு நீங்க போனீங்கன்னா ராஜவித்யா ராஜகுஹ்யம், அந்த கல்வியினுடைய ஒரு சிறப்பு. கல்வினா பக்தியினுடைய ஒரு சிறப்பு, பகவானினுடைய சிறப்பு, பகவானுக்கு சேவகம் செய்யக்கூடிய பக்தர்களுடைய ஒரு சிறப்பு. அதே போல 12வது அத்தியாயம் நம்ம பார்க்க போறோம். அதுல பாத்தீங்கன்னா குறிப்பாக பார்க்கும்போது அந்த பக்தர்களுடைய குணங்கள். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டர்லயுமே முக்கியமான ஒரு சாராம்சம் அதுல இருக்கும். அந்த மாதிரி இந்த சாப்டரை பார்ப்போம். தியானம் அப்படின்னு பார்க்கும்போது சாதனா பக்தி, அந்த சாதனா பக்தி எந்த அளவுக்கு நம்மளால அதை ஃபாலோ பண்ண முடியும். இட்ஸ் சார்ட் ஆஃப் அ டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்க பக்தி யோகத்துக்கு போறீங்களோ எதுல போறீங்களோ எல்லாமே அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ குறிப்பாக அமர்ந்து கொண்டு செய்யறோம். உபவிஷ்ய ஆசனே யுஞ்சயாத் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல 10 நிமிஷத்துக்கு ஒரு எனக்கு கை வலிக்குது கால் வலிக்குது நம்ம மாத்தி இடத்த மாத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. எனக்கு இங்க கம்ஃபர்டபுளா இல்லை, வேற இடத்துல போய் நான் உட்காந்துக்கிறேன், இங்க உட்காந்துக்கிறேன். இட் இஸ் நாட் லைக் தட். யூ ஹேவ் டு சிட். எதற்காக உட்காடுறோம் அந்த இடத்துல, எதற்காக இதை பண்றோம் அப்படின்னா யோகம் ஆத்ம விஷுதையே, உங்களுடைய மனதில் உள்ள களங்கங்களை நிவர்த்தி செய்வதற்கு. பிகாஸ் we are all completely impure. Impure means our thoughts are completely அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு. எதை அனுபவிக்கலாம், எதை பண்ணலாம், யாரை ஏமாத்தலாம், எப்படி பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அதனால அந்த மாதிரி உக்காந்துட்டு நீங்க பயிற்சி பண்ண போறது எதற்காக என்றால் உங்கள் மனதை கட்டுப்படுத்துவதற்காக அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இதுல பாத்தீங்க அப்படின்னா இதை பிரபுபாதர் கம்பேர் பண்ணும்போது மாடர்ன் டேஸ் சாண்டிங்கை வச்சு அவர் கம்பேர் பண்றாரு. அப்படிங்கும்போது ஒரு சில பக்தர்கள் நடந்துகிட்டே சாண்டிங் பண்ணுவாங்க. சரி, இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, பக்தி யோகா, நம்ம எல்லாருமே பக்தி யோக பயிற்சியாளர்கள். இந்த அஷ்டாங்க யோகத்தை படிச்சுட்டு நான் கம்ப்ளீட்டா அஷ்டாங்க யோகம் இனிமே பண்ண போறேன் பிரபுன்னு சொல்லவே கூடாது. தட் மீன்ஸ் தென் வி ஆர் ராங்லி அண்டர்ஸ்டுட் பகவத்கீதான்னு அர்த்தம். ஆனா இதுல இருக்கிற கருத்துக்களை நம்ம எப்படி எடுத்துக்க போறோம் அப்படிங்கிற விஷயம்தான் பிரபுபாதர் ரொம்ப அழகா எழுதுறாரு. எப்படி ஒரு கண்ட்ரோல் ஆஃப் பாடி, பிசிக்கல் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் இல்ல, கண்ட்ரோல் பண்றது, அந்த ஃபோக்கஸ்டு அட்டென்ஷன், கான்சென்ட்ரேஷன், இது எல்லாமே முக்கியம் நம்ம பண்ணக்கூடிய பக்திக்கு கூட. சாண்டிங்கை பத்தி அவர் சொல்றாரு. சாண்டிங்கை பத்தி சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு சில பேர் உட்காந்துட்டு சாண்டிங் பண்ணுவாங்க, ரொம்ப நேரம் உட்கார முடியாது, நின்றுட்டு சாண்டிங் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் நடந்துட்டு சாண்டிங் பண்ணுவாங்க. யோகம் ஆத்ம விஷுதையே, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த இதயத்திற்கு ஒரு ஒரு வாட் டு யூ சே, அந்த ஒரு தூய்மை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் செய்யக்கூடிய யோகம். ஸோ சாண்டிங் ஆல்சோ இஸ் எ யோகா ஃபார் யூ, கரெக்ட்? பியூரிஃபிகேஷன் ஆஃப் த ஹார்ட். அப்படி பண்ணும்பொழுது ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நடக்க ஆரம்பிப்பாங்க. பிரபுபாதரே மார்னிங் வாக்ல, அப்கோர்ஸ் பிரபுபாதர் வில் ஹேவ் லாட் ஆஃப் கான்வர்சேஷன், நிறைய பேர்கிட்ட பேசிட்டு போவாரு. ஒரு சில பேர் நம்ம பக்தர்கள் பார்த்தோம் அப்படின்னா நடந்துகிட்டே சாண்டிங் பண்ணுவாங்க. அதை கூட அவங்க ரொம்ப ஒரு நகைச்சுவையாக அவர் என்ன தெரிவிக்கிறார் என்றால், யூ ஷுட் நாட் வாக் ஃபார் அ லாங், வாட் டு யூ சே, லாங் டிஸ்டன்ஸ் நீ நடக்கக்கூடாது. ரொம்ப குறுகிய டிஸ்டன்ஸ்ல நீ சாண்டிங் பண்ணும்போது, அந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ் நீ நடந்து போகும்போது உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா மனசு ரொம்ப அட்ராக்ஷன் ஆகாது உனக்கு.
ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ்லயே ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் நீங்க நடக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்கோ அது எல்லாமே உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். ஸோ புதுசா ஏதாச்சும் ஒரு ஐட்டத்தை பார்த்து உங்க மனசு வந்து இட் டசன்ட் கெட் டிஸ்ட்ராக்டட். அதே நீங்க ரொம்ப தூரம் நடந்து போய்கிட்டே இருக்கீங்க, நான் ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து சாண்டிங் பண்ணிட்டே போறேன் பிரபு அப்படின்னா, அந்த 5 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து போகும்போது வழியில என்னெல்லாம் பாக்குறீங்களோ ஒவ்வொரு ஐட்டமா நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, எல்லாமே இட் வில் கெட் டிஸ்ட்ராக்டட் ஃபார் யூ. ஸோ த பர்பஸ் ஆஃப் சாண்டிங், பர்பஸ் ஆஃப் கண்ட்ரோலிங் த மைண்ட் இஸ் டிஃபீட்டட். ஸோ அதனாலதான் பகவான் பிரபுபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எந்த அளவுக்கு மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்ம இந்த ஒரு ஸ்லோகத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பிரேமாய் மாதாஜி அந்த 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 பர்போட் படிங்க பார்க்கலாம். ரெண்டுத்துக்கும் சேர்த்து பர்போட் இருக்குல்ல, அந்த ஸ்லோகத்துக்கு பர்போட், அதை படிங்க பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. பொருளுரை. புனிதமான இடம் என்பது புண்ணிய யாத்திரை தலங்களை குறிக்கின்றது. இந்தியாவில் யோகிகள் அனைவரும் ஆன்மீகர்களும் பக்தர்களும் வீட்டை விட்டு வெளியேறி கங்கை, யமுனை போன்ற புண்ணிய நதிகளோடும் பிரயாகை, மதுரா, விருந்தாவனம், ரிஷிகேஷ், ஹரித்வார் போன்ற புனித தலங்களை அடைந்து தனிமையில் யோகத்தை பயில்கின்றனர். ஆனால் இது அனைவருக்கும் சாத்தியமானதல்ல. குறிப்பாக மேலை நாட்டினருக்கு மாநகரங்களில் இயங்கும் பேரளவிலான யோகா மையங்கள் பௌதிக லாபத்தை சேர்ப்பதில் வேண்டுமானால் வெற்றி பெறலாமே தவிர உண்மையான யோக பயிற்சி சற்றும் தகுதியற்றவை. தொலையிலிருந்து விடுபட்ட மனமும் தன்னடக்கமும் இல்லாத நபர் தியானத்தை பயில முடியாது. மேலும் தற்போதைய கலியுகத்தில் மக்கள் குறைந்த ஆயுளுடனும் ஆன்மீகத்தில் நாட்டம் இல்லாமலும் எப்போதும் பற்பல கவலையுடனும் வாழ்கின்றனர். எனவே தான் பிருகன் நாரதிய புராணத்தில் ஆன்மீகத்தை உணர்வதற்கான ஒரே வழி இறைவனின் திருநாமத்தை உச்சரிப்பதே என்று கூறப்பட்டுள்ளது. ஹரே நாம ஹரே நாம ஹரே நாம இவ கேவலம் கலவு நாஸ்தே ஏவநாஸ்தே 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 ஏவ கதிர் அந்நியத்தே. போலித்தனமும் சச்சரமும் நிறைந்த இக்கலியுகத்தில் விடுதலைக்கான ஒரே வழி இறைவனின் திருநாமத்தை உச்சரிப்பதே. இதை தவிர வேறு கதி இல்லை, வேறு கதி இல்லை, வேறு கதி இல்லை. ஹரே கிருஷ்ணன். ஹரே, தேங்க்யூ பதாஜி. ஸோ இதுல ஐ திங்க் இதுல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கூட ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஏகாக்கி சுஜோ தேசே அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு 10வது ஸ்லோகத்துக்கும் 16வது ஸ்லோகத்துக்கும் அந்த சொற்றொடர் கொடுத்து அதில் தமிழாக்கம் சொல்லுவாங்க அப்படின்னு. அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏகாக்கி சுஜா தேசே அப்படின்னா தனிமையான ஒரு இடத்தில் வாழ்வது. எதற்காக வாழ்வதுன்னா இந்த மாதிரி ஒரு பயிற்சி செய்வதற்காக. சுச்சவ் என்றாலே உங்களுக்கு தெரியும், தூய்மையான ஒரு இடம். அதே போல தேசே அப்படின்னா அதுக்குதான் புனிதமான ஸ்தலங்கள் நம்ம சொல்றோம். நம்ம என்ன பண்ண போறோம், புனிதமான தலங்கள் அப்படின்னா ஒரு வனத்துல போய் நம்ம பண்றோம் அப்படின்னா அந்த அந்த குசா கிராஸ், அந்த தர்ப புல் மேல உட்காந்துட்டு பண்ணும்போது அது ஒரு தூய்மையான இடமாக பாவிக்கப்படுகிறது. ஸோ அடுத்த ஸ்லோகத்திலையும் வந்து இந்த அஷ்டாங்க யோக முறையை பற்றி பகவான் மேலும் விளக்கம் தருகிறார். அந்த ஸ்லோகத்தை நான் படிக்கிறேன். இது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஃபுல்லா எப்படி உட்காரணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது 13, 14 பகவான் அதே தான் சொல்ல போறாரு. சமம் காய சிரோ கிரீவம் தாரயன் அச்சலம் ஸ்திரஹ சம்பிரேக்ஷயா நாசிகாக்ரம் ஸ்வம் தீஷஸ்சா அனவாலோகயன் பிரசாந்தாத்மா விகடாபீர் பிரம்மச்சரி விரதே ஸ்திதஹ மன சம்யாம்ய மஷ்சித்தோ யுக்த ஆஷித மத்பரஹ. மங்கள்நிதா பிரபு இருக்கீங்களா? படிக்க முடியுமா? ஓகே, மேனகா மாதாஜி நீங்க படிக்க மாதாஜி. 13, 14 புக் இருக்கா மேனகா மாதாஜி? தமிழ் புக்கு பிரபு இருக்குங்க பிரபு. படிங்க மாதாஜி. 13, 14 டிரான்ஸ்லேஷன் படிங்க. தேங்க்யூ பிரபுஜி. பர்பட் பை ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். தனது உடல் படிக்கிறீங்களா பிரபு? படிங்க படிங்க பிரபு. மங்கள்நிதா பிரபு நீங்க இருந்தீங்கன்னா படிங்க. 13, 14 நெக்ஸ்ட் மாதாஜி படிப்பாங்க. தேங்க்யூ. தனது உடல், கழுத்து மற்றும் தலையை நேராக வைத்து அமர்ந்து நாசு நுனியை ஸ்திரமாக நோக்க வேண்டும். இவ்வாறாக கிளர்ச்சியற்ற அடக்கப்பட்ட மனதோடு பயமின்றி பிரம்மச்சாரிய விரதத்துடன் இதயத்தினுள் உள்ள என் மீது தியானம் செய்து என்னையே வாழ்வின் இறுதி குறிக்கோளாக கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண பிரபு. அதெல்லாம் மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். So again, Bhagavan is telling how we have to sit and how we have to do that.
சமம் காயா சிரோ கிரீவம். காயா மீன்ஸ் அந்த உடல், சிரா அப்படிங்கிறது கழுத்து, தலை அப்படிங்கிற விஷயம் தான். அந்த கழுத்தும் தலையும் ஒரு நேரா இருக்கணும். அப்படியே வளைஞ்சு பெண்டாகி உக்காந்துக்கிட்டு ஒரு சைட்ல கழுத்தை வளைச்சிக்கிட்டு அப்படிலாம் உட்காரக்கூடாது. உட்காரும்போது ஸ்ட்ரைட்டா நீங்க உட்காரணும். நம்ம பார்த்துருக்கோம் நிறைய பேர் அப்படியே வளைஞ்சு உட்காருவாங்க, முதுகு வலி, கால் வலி அப்படின்னு. ஸோ அதெல்லாமே இங்க கிடையாது. பகவான் சொல்லும்போது கிளீனா ஸ்ட்ரைட்டா உட்காரணும் அப்படிங்கிறார். ஸோ அதுதான் இங்க இந்த ஸ்லோகத்துல வந்து மெயினாக விளக்கப்படுகிறது. எதற்காக? அந்த தியான பயிற்சி, நாம் மெடிடேஷன் பண்ண போறோம். அந்த தியான பயிற்சி செய்வதற்கு முன்பாக அவருடைய உடல், கழுத்து ஒரு நேர்கோடாக அமைய வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படி உக்காந்ததுக்கு பிறகு நம்ம எதை பார்க்கணும்? நேரா உட்கார சொல்லியாச்சு நீங்க. தாரியன் அச்சலம் ஸ்திரக, ஸ்ட்ரைட்டா உக்காந்தாச்சு. இங்கேயும் அங்கேயும் சுத்தி பார்க்காம, கழுத்தை திருப்பி அங்க என்ன நடக்குது இங்க நடக்குதுன்னு பார்க்காம நீங்க ஸ்ட்ரைட்டா உட்கார போறீங்க. உட்கார்ந்த உடனே என்னத்தை பார்க்கணும்? நீங்க எந்த இடத்த பார்க்கணும்? அந்த தியானம் பண்றதுக்கு முன்னாடி தியானம் பண்ண போறீங்க நீங்க. இப்போ வி ஆர் ஆல் சிட்டிங் இன் அ வனம். அருமையான வனத்துல உட்காந்தாச்சு. எல்லாருமே குசாகிராஸை போட்டுட்டு இருக்கோம், கீழே உட்காந்துட்டு இருக்கோம், ஸ்ட்ரைட்டா உட்காந்துட்டு இருக்கோம், கழுத்து எல்லாம் பெண்ட் ஆகாம நேரா பாக்குறோம். பார்த்துட்டு நம்ம கண்ணு எல்லாம் திறந்திருக்கு. அப்படி இருக்கும்போது வேர் வி ஹாவ் டு லுக், எந்த இடத்த நம்ம பார்க்கணும் அப்படின்னா, சம்பிரக்ஷ நாசிகரம் ஸ்வம். சம்பிரக்ஷ நாசிகா, நாசினா நம்மளுடைய மூக்கு இல்லையா? அந்த மூக்கு நுனி, அந்த மூக்கு நுனிய பார்க்கணும் அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். இதே பகவான் இதுக்கு முந்தின அத்தியாயத்துல எந்த இடத்துல பார்க்கணும்னு சொன்னாரு? ஞாபகம் இருக்கா யாருக்காச்சும்? (5.2728) யாராச்சும் எடுங்க. அச்சுத பிரபு 5.2728 உடைய டிரான்ஸ்லேஷன் படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. படிங்க. எல்லா புறப்புலன் விஷயங்களையும் வெளியே நிறுத்தி, புருவ மத்தியில் கண்களையும் பார்வையையும் நிறுத்தி, நாசிக்குள் உள் வெளி சுவாசங்களை நிறுத்தி, மனம், புலன்கள், அறிவு இவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய முக்தியை விரும்பும் ஆன்மீகவாதி ஆசை, பயம், கோபம் இவற்றிலிருந்து விடுபடுகிறான். எப்போதும் இந்நிலையில் இருப்பவன் நிச்சயமாக முக்தி அடைந்தவனே. சோ இங்க என்ன சொல்றாரு? 2 கண்களுக்கு இடையே இல்லையா? எப்போ? போன ஸ்லோகத்துல, போன சாப்டர்ல. இப்ப இங்க என்ன சொல்றாரு? நாசி, அதாவது மூக்கினுடைய டிப் ஆஃப் த நோஸ் அப்படிம்பாங்க இல்லையா? அப்பனா ஆக்சுவலா இப்ப எங்க பார்க்கணும் நம்ம? ரெண்டுமே பகவான் தான் சொல்லியிருக்காரு இல்லையா? கிருஷ்ணரே தான் ரெண்டுமே சொல்றாரு. ஆனா இங்க வந்து ஸ்பெஷலா என்ன சொல்றாருன்னா மூக்கு அப்படின்னு. ஸோ வாட் இஸ் டு பி அண்டர்ஸ்டுட் ஃப்ரம் ஹியர்? இதற்கு ஆச்சாரியர்கள் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க அப்படின்னா, இட் இஸ் அ கொஸ்டின் ஆஃப் ஃபோக்கஸிங். எங்கேயாச்சும் பாருங்க, தப்பு கிடையாது. அவர் பகவான் சொன்ன மாதிரி இங்க பாக்குறியோ அங்க பாக்குறியோ, பட் த திங் இஸ் யூ ஷுட் நாட் க்ளோஸ் யுவர் ஐஸ். உங்க கண்ணை நீங்க மூடக்கூடாது. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஃபோக்கஸிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க சினிமா ஷூட்டிங் அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியல, எனக்கு பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. அந்த ஆக்டர் பண்ணும்போது அவங்க கற்பனையில ப்ராப்பர்ட்டி அப்படிம்பாங்க சினிமா டெர்மினாலஜில. அந்த கற்பனையில அந்த இடத்துல ஒரு உருவம் இருக்கிற மாதிரி. நம்ம படத்துல பார்க்கும்போது எல்லாருமே அந்த இடத்துல இருப்பாங்க. ஆனா அந்த ஷூட்டிங் எடுக்கும்போது பிட்டா எடுப்பாங்களா? அந்த ப்ராப்பர்ட்டி அங்க இருக்கு. அந்த இடத்துல அந்த கேரக்டர் நிக்கிற மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டு நீங்க டயலாக் டெலிவரி பண்ணுங்க அப்படிம்பாங்க. ஸோ ஆஸ் இஃப் அவங்க பக்கத்துல அங்க நிக்கிற மாதிரி, தட் இஸ் அ ஃபோக்கஸ் ஃபார் தட் பர்டிகுலர் ப்ரொஃபஷன். அந்த மாதிரி இந்த இடத்துல பகவான் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்க வேணாலும் பாரு. யூ வாண்டட் டு see டிப் ஆஃப் த நோஸ், மூக்கு நுண்ணிய பார்க்கணுமா, இல்லையா 2 கண்களின் புருவத்திற்கு மத்தியில் பார்க்கணுமா? இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு சில யோக பயிற்சி, இந்த மாடர்ன் டேஸ்ல பண்ணக்கூடிய அந்த யோக பயிற்சியாளர்கள், இங்க பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படிதான் சாஸ்திரங்கள் கூறியிருக்கு, நாங்க அதைத்தான் ஃபாலோ பண்றோம் அப்படிம்பாங்க. சாஸ்திரத்தை முழுசா படிச்சவங்களுக்கு தான் தெரியும் பகவான் 2 இடத்துல சொல்லியிருக்காரு அப்படின்னு. இப்ப நம்மளுக்கு வந்து முழுசா படிக்கிறதுக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அங்க என்ன சொல்லுவாங்க? கண்ணை மூடிக்கோங்க, மூக்க பாக்குற மாதிரி உங்க மனசுக்குள்ளேயே நீங்க நினைச்சுக்கோங்க அப்படிம்பாங்க. அந்த இடத்துல அவங்க தப்பு பண்ணிடுவாங்க. ஆனா இங்க பகவான் என்ன சொல்றேன்னா, யூ ஷுட் நாட் க்ளோஸ் யுவர் ஐஸ். ஸ்டடியா மைண்ட வச்சு அந்த கண்ணு மூலமாக அந்த 2 கண்களுக்கு இடையே உள்ள பகுதியில் கவனம் செலுத்தவும், இல்லையா மூக்கு நுனியில் கவனம் செலுத்தவும் அப்படிங்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த கண்ணை மூடிட்டீங்க அப்படின்னா உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. யூ வில் லூஸ் யுவர் கான்சென்ட்ரேஷன் வெரி ஃபாஸ்ட். அந்த இடத்துல இருந்து நீங்க நகர்ந்துடுவீங்க அப்படின்னு. அதனால
இந்த மாதிரி ஒரு பயிற்சியை நாம் ஆரம்பிக்க வேண்டும். இந்த யோகாசனம் அப்படிங்கிற அந்த விஷயம் நம்ம பார்க்கும்போது, அந்த தியானா பிரத்யாகாரம் எல்லாம் வரும்போது அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஒரு பிராக்டிஸ். இதெல்லாம் ஸ்டடியா இன்னும் போல, நீங்க டிரான்ஸுக்கு நாங்க இன்னும் போல, மனசை கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கு நீங்க போகல. ஆனால் அதற்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மாதிரி உங்களுடைய மனதை நீங்கள் கட்டுப்படுத்தி எந்த இடத்துல நீங்க பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதுதான் இங்கு கூறப்படுகிறது. அப்புறமா அவர் சொல்ல போறாரு, எங்க வச்சுட்டு உன்னுடைய இதயத்தில் நீ எதை நினைத்து கொள்ள வேண்டும், அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இதயத்தில் நீ எதை நினைக்க வேண்டும் என்றால், நம்ம பார்த்த மாதிரி 3 வகையான பிரம்மனையோ பரமாத்மாவையோ பகவானையோ நம்ம நினைக்கலாம் அப்படின்னு பின்னாடி நம்ம அதை பத்தி பேச போறோம். எந்த ஃபார்மை வச்சுட்டு நம்ம மனசுல பகவானை பத்தி நினைக்கணும். பகவானுக்கு வந்து சதுர்புஜ ரூபம் இருக்கு, பகவானுக்கு வந்து ஷாமசுந்தர ரூபம் 200 ஃபார்ம் இருக்கு, எதுல நான் வச்சு பாக்குறது அப்படிங்கிறது அதெல்லாமே பின்னாடி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த ஃபோக்கஸ் எதற்கு அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையின் இலக்கு அந்த பகவானை தெரிந்து கொள்வது. நம்ம எல்லாம் இப்ப பக்தர்கள் அப்படிங்கறதால நான் அந்த பகவான் அப்படிங்கிற ஒரு பதத்தை நான் இங்க பயன்படுத்துகிறேன். பொதுவாக நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பகவான் கிருஷ்ணன் இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பரம்பொருளை, தட் சுப்ரீம் பவர், யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் த சுப்ரீம் பவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கு கூறப்படுகிறது. இந்த ஒரு ஸ்லோகத்துல முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்க்க வேண்டும் என்றால், பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிக்க வேண்டும். இப்ப பொதுவாக இந்த அஷ்டாங்க யோக பயிற்சிக்கு செல்பவர்கள்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரம்மச்சாரிகள் தான் ஸ்டார்டிங்ல போவாங்க இந்த இடத்துக்கு. நீங்க வந்து பிரம்மச்சரியத்துல இருக்கிறவங்க இந்த தியான பயிற்சியை மேற்கொள்வதற்கான ஒரு முக்கியமான ஒரு காரணம், அந்த மனக்கட்டுப்பாட்டை அவர்கள் வளர்த்து கொள்கிறார்கள். கர்தம முனி 10,000 வருடம் செய்கிறார் தேவகுதியை திருமணம் செய்வதற்கு முன்பு. 10,000 வருஷம் அவர் பிரம்மச்சரியா இருந்து இந்த யாகத்தை செய்கிறார், அதாவது இந்த தியானத்தை செய்கிறார் ஒரு அஷ்டாங்க யோகியாக. அப்ப சாக்ஷாத் பகவானே அவர் முன்னாடி தோன்றுகிறார். தோன்றிவிட்டு அவர் கூறுகிறார், உனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு வரப்போறா கொஞ்ச நேரத்துல, யூ அக்செப்ட் ஹர் அப்படின்னு. பிச்சைக்கார நிலையோட மோசமான நிலையில இருக்கார் அவர். பிரம்மச்சரி, அவர் முழுமையாக அனைத்தையும் துறந்தவர், ஒரு யோக பயிற்சியாளர். பயிற்சின்னா மற்றவங்களுக்கு பிராக்டிஸ் பண்றதில்ல, இஸ் பிராக்டிசிங் யோகா பிராக்டிஸ். ஆனா அவருக்கு கிடைத்த பெண்மணி யார்? பெரிய மகாராணி, அதாவது ஸ்வயம்புவ முனுடைய மகள். அந்த அளவுக்கு செல்வம் நிறைந்த ஒரு மகாராஜனினுடைய மகள் தேவகுதி மனைவியாக கிடைக்கிறார். இதெல்லாம் எதற்காக இந்த பயிற்சி செய்யப்படுகிறது என்றால், அந்த பிரம்மச்சரியத்தினுடைய ஒரு முக்கியத்துவம் தெரிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான். இன்னைக்கு வந்து யாரெல்லாம் யோகா பண்றாங்க அப்படின்னா, ஃபேமிலி லைஃப், கல்யாணம் ஆயிட்டு குழந்தைங்க வச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு நிம்மதியே இல்லை, எனக்கு நிம்மதி வேணும் அப்படின்ட்டு போறவங்க தான் அதிகமான பேர் யோகா பயிற்சி பண்றது. ஆனால் உண்மையான இந்த யோக பயிற்சியினுடைய ஒரு முக்கியத்துவம் மனக்கட்டுப்பாடு, பிரம்மச்சரிய கட்டுப்பாடு, இந்திரிய கட்டுப்பாடு. யூ ஷுட் நாட் இண்டல்ஜ் இன் செக்ஸ் லைஃப். நம்ம வந்துட்டு பாலியல் உறவுல நம்ம வந்து உடம்ப வச்சுக்கிட்டு நான் வந்து யோகா பண்றேன் அப்படின்னா, இட் இஸ் நாட் எ யோகா. சோ அந்த சென்ஸ் கிராட்டிபிகேஷன் அதெல்லாமே பண்ணிட்டு நம்ம வந்து இந்த விஷயத்தை நாம் செய்ய வேண்டும். இதே விஷயம்தான் நம்ம வந்து ஒரு பக்தி யோகியாக நம்ம பார்க்கிறோம். அப்படிங்கும்போது அந்த பக்தி யோகி எப்படி இந்த பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும்? பக்தி யோகி, ஒரு அஷ்டாங்க யோகி, அவங்க 2 பேருக்குமே பிரம்மச்சரிய கடைபிடிக்க வேண்டும். யக்ஞவல்கியா, பிரம்மச்சரியம் கடைபிடிக்கும் போது, அனுஷ்டிக்கும் போது, இந்த பிரம்மச்சரிய விரதத்தை அஷ்டாங்க யோகி கடைபிடிக்கும் போது யக்ஞவல்கியா, நாட் டு இன்வால்வ் இன் செக்ஸ் லைஃப் அண்ட் பிராக்டிஸ். அது பாட்டுக்கு செக்ஸ் லைஃப்ல இருந்துகிட்டு நான் வந்து டெய்லி போய் பிராக்டிஸ் பண்றேன் அப்படின்னு அந்த மாதிரி கிடையாது. ஆனால் இங்க பக்தி யோகத்துல இது என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு பிரம்மச்சரியம் எப்படி அதிகமான அளவு போதிக்கப்படுகிறது என்றால், ஞான யோகத்திலும் தியான யோகத்திலும் இருப்பவர்களுக்கு இது அதிகமாக வர்ணிக்கப்படுகிறது. ஆனால் பக்தி யோகிகளுக்கு பிரம்மச்சரியம் அப்படிங்கிற அந்த கட்டுப்பாடு ஒரு கிரகஸ்தன் வாழ்க்கைக்கு அவனை மாற்றப்படும் போது, பகவான் கிருஷ்ணருக்கு சேவகம் செய்வதற்காக குழந்தைகளை பெறுவது அப்படிங்கும்போது, அந்த சுகம், இந்திரிய சுகம் அனுபவிக்கப்பட்டாலும் அது பகவான் சேவகத்திற்காக. அதனால இட் இஸ் ஈக்குவலன்ட் டு அ பிரம்மச்சரியம் ஆஃப் ரியல் எ பிரம்மச்சாரி. அந்த ஆசிரமத்தில் இருக்கிற பிரம்மச்சாரி எப்படி வந்து அந்த உடல் சுகத்தை கட்டுப்படுத்துகிறானோ, அதற்கு இணையாக இந்த பக்தி யோகத்துல
இந்த பிரம்மச்சரியம் கட்டுப்பாடு நியமங்கள் கடைபிடிக்கப்படும் போது இணையாக பார்க்கப்படுகிறது. நிறைய பேருக்கு டவுட் வரலாம், இல்ல நான் வந்து யோகா பண்ணும்போது ஒன் ஆஃப் த கண்டிஷன்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கு, ஐ நீட் டு பி அவே ஃப்ரம் செக்ஸ் லைஃப் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா கல்யாணம் ஆனவங்க எல்லாருமே இந்த மாதிரி இருக்காங்களே அப்படின்னா அந்த புரிதலுக்காக இது உங்களுக்கு இங்கு கூறப்படுகிறது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் விகடபீர். விகடபீர் அப்படின்னா அந்த பயமற்ற தன்மை. அந்த பயமற்ற தன்மைக்கு வரும்பொழுது அந்த அஷ்டாங்க யோக பயிற்சி செய்பவர்களுக்கு இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா கிருஷ்ணா கான்சியஸ், கிருஷ்ண உணர்வு அப்படின்னா பயமற்ற தன்மை. எதை பத்தி பயமற்ற தன்மை? உங்களுக்கு மரண பயமற்ற தன்மை. இப்ப இன்னைக்கு நாட்டுல நிறைய பேர் பயப்படுறது எதுக்கு? எனக்கு எப்போ டெத்து வருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இல்லையா? சோ அந்த பயமற்ற தன்மைக்கு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ இதனுடைய கடைசி பேராகிராஃப், பூனம் மாதாஜி லாஸ்ட் பேராகிராஃப் ஆஃப் திஸ் டிரான்ஸ்லேஷன் படிங்க பார்க்கலாம். விகடபீர்னு ஆரம்பிக்கும், அதை படிங்க பார்க்கலாம். இருக்கா? அன்மியூட் பண்ணிக்கோங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. விக்டபி கிருஷ்ண உணர்வில் முழுமையாக இல்லாதவன் பயமின்றி இருத்தல் இயலாது. கட்டுண்ட ஆத்மாவின் ஞாபகம் திரிபடைந்த திருப்பத்தால் கிருஷ்ணருடனான தனது நித்திய உறவில் மறைந்திருப்பதால் அவனிடம் பயம் உள்ளது. பாகவதம் கூறுகின்றது, பயம் தித்வித்யா பிநிவேச சயாத் ஈசாத் அபிதேச விபரியே அஸ்மிருதி. கிருஷ்ண உணர்வே அச்சமற்ற நிலைக்கான ஒரே அடிப்படை. எனவே பக்குவமான பயிற்சி கிருஷ்ண பக்தனுக்கு எளிதானதாகும். மேலும் யோக பயிற்சியின் இறுதி லட்சியம் இதயத்தில் உள்ள இறைவனை காண்பதே என்பதால் கிருஷ்ண உணர்வினன் எல்லா யோகிகளாலும் தலை சிறந்த யோகி ஆகிறான். இங்கே கூறப்பட்டுள்ள யோகத்தின் கொள்கைகள் இன்றைய நாட்களில் பிரபலமாக விளங்கும் பேரளவு யோக மையங்களில் கொள்கைகளில் இருந்து வேறுபட்டவையாகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ அந்த அளவுக்கு இந்த யோக பயிற்சி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிற விஷயம் பகவானால் கூறப்படுகிறது. அந்த ஒரு புரிதலோடு 15வது ஸ்லோகத்துக்கு நம்ம போக போறோம். ஹரே கிருஷ்ணா பிரபு. டவுட் பிரபு. எஸ் பிரபு. பிரபு இப்போ வந்து தியானம் செய்யும் போது வந்து என் மீது நிறுத்த வேண்டும், கவனத்தை நிறுத்த வேண்டும் சொல்றாங்க பிரபு. இவங்க வந்து அறிவுவாதிகள் தானே பிரபு இந்த தியான யோகத்தை செய்யறாங்க. ஆமா ஆமா, அதுதான் நம்ம பிரம்மன் ரியலைசேஷன் படிச்சோம்ல. பிரம்மன் அதாவது 3 வகையில உணரலாம். அந்த 3 வகையில உணரும் போது இந்த அஷ்டாங்க யோகிகள் எல்லாமே ஆல்வேஸ் தேர் ஆல் இம்பர்சனலிஸ்ட். பட் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பகவானைத்தான் அவங்க நினைச்சுக்கிறாங்க. பட் பகவான் அப்படிங்கிற டெர்மினாலஜி பக்தர்கள் யூஸ் பண்றாங்க. பட் ஓவரால் கான்செப்ட் பிரம்மன் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் பகவான் ஆல்சோ. ஸோ அவங்க அந்த பிரம்மன் ரியலைசேஷன்ல அந்த ஒளி, அந்த ஒரு பகவான் எல்லா இடத்துலயுமே பறந்து இருக்கார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அவங்க வந்து ஒரு வெற்றிடத்தின் மீது தங்களுடைய மனதை கவனம் செலுத்துகிறார்கள். இல்ல பிரபு, ஸ்லோகத்துல என்ன போட்டிருக்குன்னா இதயத்தில் உள்ள என் மீது தியானம் செய்துன்னு சொல்றாரு பிரபு. ஆமா, அது பரமாத்மா ரியலைசேஷன். ஓகே. 3 வகையில இருக்கு உங்களுக்கு. இதயத்துல இருக்கிறவர் பரமாத்மா. அவர் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 10 ஸ்லோகம் பார்க்கும்போது பிரம்மன் ரியலைசேஷன், இதுதான் ஆரம்பத்துல நான் சொன்னேன். 10ல இருந்து 15 வரைக்கும் வரும்போது இட் இஸ் டாக்கிங் அபவுட் த பரமாத்மா ரியலைசேஷன். நம்ம ஓவராலா என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வாட் ஆர் ஆல் த கண்ட்ரோல்ஸ் வி ஹேவ் டு ஃபாலோ. ஓகே. அதுக்கு தான் இந்த பக்தனுக்கான ஒரு கம்பேரிசன் நம்ம எடுத்துட்டு வரோம். சைட்ல அதை எடுத்துட்டு வரோம். அப்படிங்கும்போது பக்தனுக்கு வந்து அந்த மாதிரி உட்காந்து ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணணுங்கிற ஒரு அவசியமே கிடையாது. ஈ கேன் கீப் ஆன் டூயிங் வாட் எவர் ஈ வாண்ட்ஸ். இப்ப நீங்க வந்து ஒரு கோயிலுக்கு போய் ஒரு சேவகம் பண்றீங்க அப்படின்னா நீங்க அப்படியே யூ ஆர் ஆல்மோஸ்ட் அன் அஷ்டாங்க யோகி அந்த இடத்துல, அந்த கோயில்ல போய் நீங்க பண்ணும்போது. காரணம், உங்களுடைய மனசு, உங்களுடைய இந்திரியம் கம்ப்ளீட்லி டெடிகேட்டட் டு பகவான். அந்த சேவகம் நீங்க பண்ணும்போது வெளியே எக்ஸ்டர்னலா உங்களுக்கு கை அசைது கால் அசைது நீங்க பேசுறீங்க அப்படின்னா கூட அந்த மைண்ட் என்ன ஃபோக்கஸ்ல இருக்குன்னா இந்த சர்வீஸ் நான் எப்படி பண்ணணும், பகவானுக்கு இந்த சர்வீஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன், இதை நான் பண்ணணும், அந்த இடத்துலயே தான் இருப்பீங்க. பட் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் நீங்க எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு கிச்சன்ல போறீங்க, நீங்க வந்து ஒரு சமையல் பண்றதுக்கு ஒரு சேவகம் கிடைச்சிருக்கு, பண்ணிட்டு இருக்கீங்கன்னா யூ மே பி டாக்கிங் வித் மெனி அதர் பீப்புள். அந்த வெண்டைக்காவை எடுங்க, அதை கட் பண்ணுங்க, மிளகாவை எடுங்க, அதை எடுங்க அப்படின்னு.
பட் உங்க ஃபோக்கஸ் எல்லாமே உங்களை அறியாமலேயே திஸ் பிரசாதம் ஐ ஹாவ் டு மேக் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு உங்க ஃபோக்கஸ் போயிடுங்க. நம்ம அதுக்கு தான் சைட் பை சைடு அதை பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல பகவான் என்ன சொல்றாருன்னா, இந்த கண்ட்ரோல் எல்லாமே நீ பண்ணணும். பண்ணிட்டு இந்த டிப் ஆஃப் த நோஸ்ல நீங்க வந்து எங்க பண்ண போறீங்க அப்படின்னா, அகைன் யூ ஹாவ் டூ ஆப்ஷன்ஸ். பிரம்மன் ரியலைசேஷன்ல ஒரு வெற்றிடம், இந்த இடத்துல பரமாத்மா ரியலைசேஷன் பாக்குறதால உன்னுடைய இதயத்துல நான் இருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கோ. அப்படிங்கும்போது யூ ஆர் லிமிட்டிங் யுவர் ஃபோக்கஸ் டு த ஹார்ட். ஆனா அந்த ஹார்ட்ல நீ பரமாத்மா அப்படிங்கும்போது எந்த ரூபத்துல பார்க்க போற, அவரை நீ 4 சதுர்புஜ ரூபத்துல பார்க்க போறியா, இல்லைன்னா நீ வந்துட்டு 200 ஃபார்ம்ல பார்க்க போறியா அப்படிங்கிறது தட் இஸ் அ டிஃபரெண்ட் திங். பட் யூ ஆர் லிமிட்டிங் யுவர் ஃபோக்கஸ். அலப்பாயாம ஒரு இடத்துல ஃபோக்கஸ்க்கு நீங்க எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே ஸோ 15வது. ஓகே பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே, அடுத்தது 15 வந்து இந்த மாதிரி தியானம் பண்ணுவதனுடைய வாட் இஸ் த பலன், த ரிசல்ட்ஸ். என்ன ரிசல்ட் அப்படின்னா, பகவான் என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, இந்த பௌதீகத்தினுடைய செயலிலிருந்து விடுபட்டு பகவானினுடைய லோகத்தை அடைவதற்கு அஷ்டாங்க யோகியினுடைய ஒரு இலக்கு என்ன அப்படின்னா, இட் இஸ் பகவானினுடைய லோகத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அதுதான் நீங்க பகவான் சொல்ல போறாரு. 15வது ஸ்லோகம். we are going into 15th ஸ்லோகா now. யுஞ்சான் ஏவம் சதாத்மானம் யோகி நியத மானசஹ சாந்திம் நிர்வாண பரமாம் மத் சம்ஸ்தம் அதிகச்சதி. மேனகா மாதாஜி படிங்க டிரான்ஸ்லேஷன். Hare Krishna Prabhu. Translation is given by Srila Prabhupada. Jai Srila Prabhupada. இவ்வாறாக உடல், மனம் மற்றும் செயல்களை இடையறாது கட்டுப்படுத்த பழகிய யோகி தனது ஒழுங்குபடுத்தப்பட்ட மனதுடன் பௌதிக வாழ்வை கலைந்து இறைவனின் திருநாட்டை கிருஷ்ணலோகத்தை அடைகிறான். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ. ஸோ அந்த அஷ்டாங்க யோகத்தினுடைய இலக்கு, கோல், அது என்னது அப்படிங்கிறத விவரிக்கக்கூடிய ஸ்லோகம் தான் இது. யுஞ்சான் ஏவம். இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாரும் யாரெல்லாம் அந்த மாதிரி அவர்களை முழுமையாக அது போன்ற நிலையில் பயிற்சியை துவக்குகிறார்களோ, எந்த முறை ஒரு 3 ஸ்லோகத்துல இருந்து இப்படி ஆரம்பிங்க. எப்படி உட்காரணும், என்ன பண்ணணும், கழுத்தை எப்படி வச்சுக்கணும், அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, யுஞ்சான் ஏவாம், அவர்கள் சதாத்மானம். என்னது? அவங்க வந்து மனது, இங்க வந்து ஆத்மானம், சதாத்மானம் அப்படின்னா உடல், மனது மற்றும் ஆத்மா, இந்த 3ஐயும் குறிக்கின்றது. இந்த 3த்தையுமே தே நீட் டு எங்கேஜ். மைண்ட் எங்கேயோ அலையப்பாய விட்டுட்டு கைப்பாட்டுக்கு அப்படியே மொபைல்ல அப்படியே லைட்டா தட்டிக்கிட்டு நான் வந்து சாண்டிங் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாம இங்க 3மே நான் சொன்ன மாதிரி, இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இட் ஹாஸ் டு பி எங்கேஜ். ஸோ ஆத்மா அப்படிங்கிற ஒரு விஷயம், சத ஆத்மானாம். ஆத்மா அப்படின்னா பிரபுபாதருடைய மொழியில இந்த 3மே ஆத்மா என்று குறிக்கப்படுகிறது. when you are practicing, உன்னுடைய உடல், உன்னுடைய மனது, உன்னுடைய ஆத்மா 3மே ஒரே இலக்கை நோக்கி ஒரே செயலில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறது. இதை அவர்கள் எப்படி செய்வார்கள் என்றால், நியத மானசகா, மனதை கட்டுப்படுத்துவதின் மூலமாக. மனதை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்றால், அந்த ஒரு குறிப்பிட்ட செயலை மட்டுமே நீங்கள் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன கிடைக்கின்றது என்றால் சாந்திம், அந்த அமைதி கிடைக்கிறது. நான் இந்த ஒரு சர்வீஸ் நான் பண்ண போறேன், பகவானுக்காக பண்ண போறேன் அப்படிங்கும்போது அந்த சாந்திம் கிடைக்கிறது. நிர்வாண பரமம், அது செய்யும் பொழுது அந்த அமைதி எதனால் அவருக்கு கிடைக்கின்றது என்றால் நிர்வாணம். நிர்வாணா என்றால் என்ன? புத்த மதத்துல வந்து நிர்வாணம் வெற்றிடம் சொல்றாங்க இல்லையா, அந்த நிர்வாணா முக்தி அப்படிங்கும்போது வெற்றிடம். ஸோ எஸ் கான் அவுட் ஃப்ரம் மெட்டீரியல் எக்ஸிஸ்டன்ஸ். அந்த பௌதீக இஷ்டத்துல, விருப்பத்துல இருந்து அவங்க வெளியே போறாங்க அப்படிங்கிறது தான் நிர்வாணம். ஸோ அந்த பொருள் இருப்பு, ஜட இருப்பு, பௌதீக இருப்பு, அதுல ஒரு முடிவுக்கு எடுத்து வருவதுதான் இந்த யோகம் பண்றதுனால. முடிவுக்கு எடுத்து வரும்பொழுது அப்படி பண்றவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பகவான் சொல்றாரு மத் சம்ஸ்தாம். மத் சம்ஸ்தாம் அப்படின்னா ஆன்மீக உலகத்தில் என்னுடைய இருக்கைக்கு அருகில் அவர்கள் வருவதற்கு தகுதி பெறுகிறார்கள். என்னோட இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் அவர். இந்த மாதிரி நீ கம்ப்ளீட்டா மெட்டீரியல் டிசையர்ல இருந்து இந்த யோக பயிற்சியின் மூலமாக உனக்கு என்னுடைய நித்திய லோகத்தில் அமர்வதற்கு அதிகச்சதி அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு அது கிடைக்கும். இந்த பிராக்டிஸ் ஒருத்தர் பண்ணும் பொழுது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு.
சோ இதுல ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த லாஸ்ட் லைன், மத் சம்ஸ்தாம் அதிகச்சதி, அடைவார்கள் என்னுடைய இடம், என்னுடைய அதாவது என்னுடைய ஆன்மீக உலகம், அதன் அருகிலே அவர்கள் அமர்வதற்கு கிடைக்கிறார்கள். அப்படின்னா ஒரு உண்மையான புரிதல் என்னது? ஆக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி ஸ்லோகா இஸ் இட் இஸ் ஒன்லி மென்ட் ஃபார் பக்தாஸ். இம்பர்சனலிஸ்டா இருந்தா அவர் சொல்லியிருக்கவே மாட்டாரு. இம்பர்சனலிஸ்டுக்கு தான் தே டோன்ட் பிலீவ் இன் ஃபார்ம், ரைட்? அப்படின்னா என் பக்கத்துல வந்து உட்காருவேன் அப்படின்னா ஏதோ ஒரு உருவம் இருந்தா தானே போய் உட்கார முடியும். அதனால இந்த ஒரு ஸ்லோகம் என்ன அப்படின்னா முக்கியமா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், சாந்திம் நிர்வாண பரமம் என்றால் பகவான், நீ பிரம்ம ஜோதியா நீ நினைச்சுக்கிறியா, எப்படி வேணா நீ நினைச்சுக்கோ, ஆன்மீக உலகமாக நினைச்சுக்கிறியா, ஆன்மீக மோகமா பெரிய மேகம் ஆன்மீக மேகமா நினைச்சுக்கிறியா, எப்படி பண்ணாலும் இந்த இடத்துல அருவவாதத்தை பற்றி பகவான் பேசவில்லை. அவர் அவருடைய நித்திய தாமத்திற்கு வருவதற்காகத்தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கு கூறப்படுகிறது. நிர்வாண பரமம் மீன்ஸ் வெற்றிடம். புத்திசம் நான் சொன்ன மாதிரி நிர்வாணா அப்படின்னா வெற்றிடம். ஆனால் இந்த இடத்துல நிர்வாணம் அப்படிங்கிறது, நிர்வாணா அப்படிங்கிறதுக்கு பிரபுபாதர் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா பௌதீக பொருளிலிருந்து வெற்றிடம். யூ ஆர் கம்ப்ளீட்லி அவே ஃப்ரம் தட் மெட்டீரியல் அட்டாச்மெண்ட். உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, பௌதீக ரீதியாக உங்ககிட்ட எந்த ஆசையும் இல்லை, அது எனக்கு வேணும் இந்த பொருள் வேணும் அப்படிங்கிற ஒரு விருப்பமே இல்லை அப்படின்னா தட் மீன்ஸ் இட் இஸ் அ வெற்றிடம், ரைட்? இட் இஸ் அ வாய்ட். ஸோ அதனாலதான் பிரபுபாதர் எழுதும்போது சொல்றாருன்னா வாட் லார்ட் கிருஷ்ணா இஸ் மீனிங் இட் ஹியர் இஸ், அந்த யோக பயிற்சியின் மூலமாக இதை நீங்கள் விட வேண்டும், இந்த ஆசையை நீங்கள் விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இங்கு கூறப்படுகிறது. பிரேமமை மாதாஜி படிச்சிருக்கீங்களா நீங்க? சுஜிதா மாதாஜி நீங்க இருக்கீங்களா? புக் இருக்கா உங்ககிட்ட? ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிங்க பார்க்கலாம். இல்லையா? படிங்க படிங்க மாதாஜி. ஃபர்ஸ்ட் பேரா மாத்திரம் படிங்க. யோகம் பயில்வதன் இறுதி குறிக்கோள் இங்கே தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. யோக பயிற்சி என்பது எந்த ஒரு ஜட வசதியையும் அடைவதற்காக அல்ல, ஜட வாழ்க்கையை முற்றிலுமாக களைவதற்கே. ஆரோக்கியமான வாழ்வை தேடுபவனும் ஜட வாழ்வின் பக்குவ நிலையை விரும்புபவனும் பகவத்கீதையில் யோகியாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. மேலும் பௌதிக வாழ்வை களைவது என்றால் சூன்யத்தில் நுழைவது என்று கூறுவதும் கற்பனையே. இறைவனின் படைப்பினுள்ள சூன்யம் என்பதே கிடையாது. உண்மை என்னவெனில் பௌதிக வாழ்வை களைவதன் மூலம் ஒருவன் ஆன்மீக வானில் இறைவனின் உலகை அடைகிறான். இறைவனின் உலகம் சூரியனுக்கோ சந்திரனுக்கோ மின்சாரத்திற்கோ அவசியமில்லாத இடம் என்பதும் பகவத்கீதையில் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. ஜடவானில் இருக்கும் சூரியனைப் போல ஆன்மீக உலகில் உள்ள எல்லா கிரகங்களுமே சுய ஒளி கொண்டவை. இறைவனின் ராஜ்யம் எல்லா இடங்களிலும் உள்ள போதிலும் ஆன்மீக உலகு அதனை சார்ந்த கிரகங்களும் பரம் தாமா உன்னதமான தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. தேங்க்யூ மாதாஜி. சோ இங்க வந்துட்டு பரந்தாமா பகவான் சொல்றாரு இல்லையா, இது இந்த மாதிரி பண்றவங்க என்னுடைய இடத்தை அடைவதற்கு அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது வாட் டு யூ அண்டர்ஸ்டுட் பை பரந்தாமா? பரந்தாமத்தை பற்றி பகவான் நிறைய இடங்கள்ல கூறியிருக்கிறார். யாருக்காச்சும் ஏதாவது ஸ்லோகம் தெரியுமா? இல்ல அதனுடைய பொருள் ஏதாவது தெரியுமா? பரந்தாமா அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரியுமா யாருக்காச்சும்? படிச்சிருக்கீங்களா? யாராச்சும் கிளாஸ்ல ஏதாவது கேட்டிருக்கீங்களா? வாட் இஸ் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் பரந்தாமா? பிரபு அங்க வந்து பசிக்காது, நம்மளோட இங்க இருக்க உடல் மாதிரி அங்க இருக்காது, உடல் பிரச்சனை எல்லாம் வராது, காலங்கள் வந்து மாறாது, நித்தியமான காலம். வேற இந்த ஸ்லோகத்துக்கு ரிலேட்டடா இப்ப நீங்க உங்க ரூம்ல உட்காந்துருக்கீங்களா? எங்க உட்காந்துருக்கீங்க? ரூம்ல தான் பிரபு. லைட் போட்டிருக்கீங்களா? ஆமா பிரபு. அதுதான் முக்கியமான பாயிண்ட். அங்க லைட்டே வேண்டாம். பரந்தாமத்தில் சூரிய ஒளியோ அல்லது மின்சாரமோ தேவையில்லை. ந தத் பாஷ்யதே சூரியோ நா சா சங்கோ நா பாவகா. செல்ஃப் இலுமினேட்டட். அப்படியே அவருடைய பிரகாசத்தினாலேயே அந்த இடம் வந்து அந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்கும். எவன் ஒருவன் அந்த பரந்தாமத்தை அடைகிறானோ அவன் மீண்டும் இந்த பௌதீக வாழ்க்கைக்கு வருவதற்கு தேவை கிடையாது. பகவத்கீதை 15.6 சொல்றாரு பகவான். அதே போல பிரம்ம சம்ஹிதால ஐ திங்க் இது வந்து பர்போர்ட்ல கூட எழுதியிருக்கு. பிரம்ம சம்ஹிதால அந்த ஒரு அம்சம், அந்த பரந்தாமத்தினுடைய ஒரு அம்சம் விளக்கப்படுகிறது. ஆனந்த சின்மய ரச பிரதிபாபிதாபிஷ்
தாபீர்ய ஏவ நிஜ ரூபத்ய காலாபி கோலோக ஏவ நிவஷ்தி அகிலாத்ம பூதோ கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி. கோலோக ஏவ, கோலோக ஏவ அப்படின்னா அந்த இடம் எப்படி இருக்கும் என்றால், அதாவது அந்த கோலோக தாமம் அப்படிங்கிறது ஸ்ரீமதி ராதாராணியோடு பகவான் இருக்கிறார். அவருடைய உண்மையான ஒரு ஆன்மீக உருவம். உடனே கேட்கலாம், என்ன பிரபு நாராயணா லக்ஷ்மி தானே சொல்றீங்க அப்படின்னு. இந்த இடத்துல என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா, ஸ்ரீமதி ராதாராணி இஸ் ஆக்சுவலி தட் ஸ்பிரிச்சுவல் ஃபிகர். இந்த லீலைக்காக ஸ்ரீமதி ராதாராணி, பட் ஆக்சுவலா ஷீ இஸ் லக்ஷ்மி தேவி, ஷீ இஸ் ருக்மணி, ஷீ சத்யபாமா. அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது அந்த பேர் தெர் இஸ் நோ சேஞ்ச். ஸோ பகவான் இஸ் ஆல்வேஸ் ரிசைடிங், அதாவது அவருடைய நித்தியமான தாமத்தில், அதான் அவருடைய பர்மனன்ட் லொகேஷன், பர்மனன்ட் ரெசிடென்ஸ், அதான் அவருக்கு. மற்ற நேரத்துல வெளியே போயிட்டு இருக்காரு. அந்த மாதிரி பார்க்கும்போது அவர்களோடு இருப்பது 64 வகையான கலைகள் சொல்றோம் இல்லையா, 64 கலைகள். அந்த மாதிரி அந்த கலைகள் அம்சத்தோடு அவர் அதை ரசித்து கொண்டிருக்கிறார் அந்த இடத்தை. யாரோடு? சகிகளோடு. அந்த பிருந்தாவனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பகவான் அனுபவித்து, அந்த லீலை அவருடைய பல்வேறு அவதாரங்களில் ரொம்பவும் அனுபவித்த ஒரு லீலை அப்படின்னா கிருஷ்ண அவதாரம். அதுல அவருக்கு ரொம்ப பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் லீலாஸ் அப்படின்னா கோபிகளோடு. சோ அந்த சிறப்பு அம்சம் அங்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. கோலோக ஏவ நிவஷ்தி, கோலோக தாமம். அதுக்காகத்தான் பிருந்தாவனம் கோலோக தாமம் சொல்றோம்ல நம்ம. அதனுடைய ஒரு பிரதிபலிப்பு, ஆன்மீக லோகத்தினுடைய பிரதிபலிப்பு தான் பிருந்தாவனம், கோலோக தாமம். சோ அந்த மாதிரி அவர் அவ்வளவு அம்சமாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் அந்த ஒரு லோகத்தை பற்றிய ஒரு வர்ணனை. இதுதான் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த யோக பயிற்சி செய்யறது எல்லாமே எதற்காக என்றால், அப்படிப்பட்ட நித்தியமான பகவானினுடைய லோகத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். பிரபுபாதர் எழுதும்போது, பொருள் எழுதும்போது, அந்த வைகுந்தத்தை, அந்த கோலோக விருந்தாவனத்தை, பகவானை பற்றிய ஒரு உண்மையான புரிதலோ அல்லது பகவானுடைய விரிவங்கத்தை பற்றிய உண்மையான புரிதலோ எவனுக்கு இல்லையோ அவர்களால் நிச்சயமாக அந்த இடத்தை அடைய முடியாது. அப்படின்னா என்ன சொல்றாரு இன்டைரக்டா? அஷ்டாங்க யோகி வித் பிரம்மன் ரியலைசேஷன் யூ கேனாட் என்டர். உங்களால மைண்டை வேணா கண்ட்ரோல் பண்ண முடியும், சென்சஸை வேணா கண்ட்ரோல் பண்ண முடியும். த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அட்டைனிங் த கிங்டம் ஆஃப் காட், அந்த நித்திய லோகத்தை அடைவது அப்படிங்கிறது, இதெல்லாம் ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டா தான். அப்படின்னா பகவானினுடைய பல்வேறு விரிவங்கங்களை எவன் ஒருவன் புரிந்து கொள்கிறானோ, அப்படின்னா பகவானை பற்றிய ஒரு விஷயங்கள் ஒரு பக்தனுக்கு மட்டும்தான் தெரியும். உண்மையான ஒரு கிருஷ்ண உணர்வில் இருக்கிறவன் தான் உண்மையான ஒரு யோகி. காரணம், சபை மன கிருஷ்ண பாத அரவிந்தையோ நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, எப்படி நம்மளுடைய 9 அங்கங்களும் 9 துவாரங்களுமே பகவானினுடைய பக்திக்காக, நாட் 9 அங்கங்கள், அந்த 8 அங்கங்களுமே எப்படி பகவானினுடைய சேவகத்திற்காக, கண்ணில் ஆரம்பிச்சு, காதுல ஆரம்பிச்சு, வாய், கைகள், கால்கள், மனது, உடல் அப்படின்னு எல்லாமே பகவானுடைய ஒரு சேவகத்திற்காக எவன் ஒருவன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறானோ அவன்தான் உண்மையான ஒரு யோகி அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். சோ பகவானினுடைய நித்திய லோகத்தை அடைய வேண்டும் என்றால் இந்த ஒரு முறையில் யோகம் செய்பவர்கள் அடையலாம். பட் அவர் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சிறந்த பக்தனாக பகவானுக்கு சேவகம் செய்வதன் மூலமாக நம்மளால பகவானுடைய பரந்தாமத்தை அடைய முடியும். காரணம், பகவானுடைய பரந்தாமம் அப்படிங்கிற விஷயமே only bhaktas can enter, not a yogi or a jnani cannot enter there. இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். Now with that we are moving into ஸ்லோகா நம்பர் 16 and 17. இது தனித்தனி ஸ்லோகம் தான், பட் ஓகே தனியாவே படிக்கலாம். ரெண்டுத்துக்குமே லிங்க்டு மெசேஜஸ் ஒன்லி. ஸோ ஐ ரீட் ஸ்லோகா நம்பர் 16. நாதி அஷ்னஸ்து யோகஷ்டி நா சைகாந்தம் அனஷ்னதஹ நா சாதி ஸ்வப்னசீலஸ்ய ஜாக்ரதோ நைவ ச அர்ஜுனா. நிஷாந்தி மாதாஜி இல்ல விஜயகுமார் யாராச்சும் இருந்தீங்கன்னா படிங்க டிரான்ஸ்லேஷன். படிக்கிறீங்களா? ஓகே, வேதியப்பன் பிரபு நீங்க படிக்கிறீங்களா பிரபு? கிருஷ்ண பிரபுஜி நான் படிக்கட்டுமா? படிங்க மாதாஜி, படிங்க. அர்ஜுனா, அதிகமாய் உண்பவன், மிக குறைவாக உண்பவன், அளவு கடந்து உறங்குபவன், மிகவும் விழித்திருப்பவன், இவர்களில் எவனும் யோகி ஆகும் வாய்ப்புடையவன் அல்ல. ஹரேஷ்ண பிரபுஜி. தேங்க்யூ மாதாஜி. அடுத்த ஸ்லோகத்தையும் படிச்சிடலாம்.
ஸ்லோகா நம்பர் 17. ஹரே கிருஷ்ணா. நெக்ஸ்ட் படிக்கலாம் மாதாஜி. நிஷாந்தி மாதாஜி 17 ஸ்லோகா நான் படிக்கிறேன், அதனுடைய டிரான்ஸ்லேஷன் படிங்க. புக் எடுத்து வச்சுக்கோங்க. யுக்தாஹாரா விஹாரஸ்ய யுக்த சேதஸ்ய கர்மஷு யுக்த ஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹ. படிங்க மாதாஜி. டிரான்ஸ்லேஷன் 17. உண்ணுதல், உறங்குதல், உழைத்தல், கேளிக்கை ஆகிய பழக்கங்களை நெறிப்படுத்தியவன் யோக பயிற்சியின் மூலமாக எல்லா துன்பங்களையும் பெருமளவில் நீக்கிவிட முடியும். கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ மாதாஜி. சோ இதுல வந்து ஃபர்தர் பாயிண்ட்ஸ் அவர் ஆட் பண்றாரு. நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு சீரா வராது. நம்ம உட்காரு, ஃபோக்கஸ் பண்ணு, பரமாத்மா ரியலைசேஷன் பண்ணு, யூ கேன் ரீச் அட்டைன் அப்படிங்கிறதோட as if அந்த யோக பயிற்சி முடிஞ்சு போயிட்ட மாதிரி இருக்குல்ல. அதுக்காக தான் நம்ம பாக்குறோம் நியமா, தியானா, பிரத்யாகாரா. ஸோ கண்ட்ரோல்ஸ், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். அந்த டோன்ட்ஸுக்கு அவர் வர்றாரு. இப்போ இத்தனை நேரம் டூஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது, எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத விளக்கக்கூடிய விஷயங்கள் இப்ப வருது. இந்த 2 ஸ்லோகத்திலுமே பாத்தீங்கன்னா ஸ்வப்ன சீலஷ்ய ஸ்வப்ன அவோபதஷ்ய. ஐ திங்க் ஸ்லோகா நம்பர் 16ல வந்து ஸ்வப்ன சீலஸ்ய தூக்கத்தை பத்தி பேசுறாரு. ஸ்வப்ன அவோபோதஷ்ய விழித்து கொண்டிருக்கும் நேரத்தில் தூங்குபவர்கள். ஒண்ணு தூங்குறவங்க, இன்னொன்னு எப்பெல்லாம் விழித்து கொண்டிருக்க வேண்டுமோ அந்த நேரத்திலும் தூங்குவது. அதாவது தூக்கம் as well as முழிச்சுக்கிட்டு இருக்கிறது, அதை பத்தி விளக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கு கூறப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா ஆஹாரா பிளஸ் ஸ்வப்ன அவோபதஷ்யா பிளஸ் கர்மசு பிளஸ் விஹாரஷ்ய, இந்த 4 விஷயங்கள் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. எப்படி உண்வது, எப்படி தூங்குவது, எப்படி நம்முடைய செயலில் நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்வது, எப்படி நாம் இனப்பெருக்கம் செய்வது. நம்ம சொல்றோம் இல்லையா, ஆஹார நித்ர பயமைத்துனம் ச. ஒரு விலங்குகள் செய்யக்கூடிய விஷயங்களைத்தான் மனிதர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னது கொஞ்சம் நாகரீகமாக செய்பவர்கள் மனிதர்கள், விலங்குகள் அநாகரீகமாக செய்கின்றன. அதனால இந்த தூக்கம், அந்த தூக்கத்துக்கு முன்னாடி உணவு பழக்கம், அதை பற்றி இங்கு பேசுகிறார்கள். ஒரு உண்மையாகவே ஒரு யோக பயிற்சியில் ஒருவன் முன்னேற வேண்டும் என்றால் நியமங்களை கடைபிடிக்காதவனினால் அந்த அளவுக்கு எளிதாக அவனுக்கு இந்த பயிற்சியில் அவனால் வெற்றி காண முடியாது. ரொம்ப நிறைய சாப்பிடுறது, நிறைய நேரம் தூங்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லையா, பாலியலில் உறவு கொள்வது அப்படிங்கிற ஒரு விஷயத்திலாம் ஒரு கண்ட்ரோல் இல்லை, அன்கண்ட்ரோல்டு பர்சன்ஸ் அப்படின்னாலே நிச்சயமா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வருது. அப்படின்னு சாப்பிடுவது, எப்படி சாப்பிடுவது, உடலுக்கும் உள்ளத்திற்கும் அதாவது ஆத்மாவிற்கும் தேவையான அளவு மாத்திரம் நம்ம சாப்பிட்டா போதும். அதிகமான அளவு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது என்ன ஆயிடுது, அப்படியே உடம்பு உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு. நான் ரொம்ப பெரிய பக்தன் பிரபு, நான் ரொம்ப டிவோட்டி, நான் நிறைய சேவகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நல்லா சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ அதனால அந்த கட்டுப்பாடு விதி. காரணம் என்ன அப்படின்னா இது ஒரு பயிற்சி. உங்களுடைய நாவினுடைய சுவையை நீங்கள் கட்டுப்படுத்துவது என்பது ஒரு பயிற்சி. எல்லாமே லிமிட்டடா சாப்பிடலாம். அதுக்குன்னு எந்த ஐட்டம் பிடிச்சிருக்கோ அதை நிறைய சாப்பிட்டுட்டு மற்றதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ற மாதிரி ஆகக்கூடாது. எல்லாமே லிமிட்டடா சாப்பிடும்போது அந்த உணவு சத்துவ குணத்தில் உள்ள உணவுகளாக இருக்க வேண்டும். நல்ல காரம். எனக்கு தெரியும், நான் வந்து ஆதி காலத்துல முதல்ல எல்லாம் மாயாப்பூர் போகும்போது ஒரு சில பக்தர்கள் பிராக்டிசிங் டிவோட்டிஸை நாங்க அழைச்சிட்டு போயிருக்கோங்க. போன உடனே அந்த பிரசாதத்தை சாப்பிட்ட ஆரம்பிச்ச உடனே அவங்களுக்கு மூஞ்செல்லாம் அப்படியே சுருங்கி போயிடுச்சு அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா உப்பு புளி ஒண்ணுமே கிடையாது. டிபிக்கல் பெங்காலி ஃபுட் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த தாலும் ஒரு ரைஸும் போடும்போது அதுல ஒண்ணுமே இருக்காது. அவங்க எதுக்காக கொஞ்சோது லெமனும் கொஞ்சம் உப்பும் வைப்பாங்க. நீங்க நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மாயாப்பூர்ல எல்லாம் போயிட்டு நீங்க பிரசாதம் சாப்பிட உக்காந்தீங்க அப்படின்னா, அதாவது கோயில்ல கொடுக்குற பிரசாதம் சாப்பிடும்போது ஃபர்ஸ்ட் தே வில் சர்வ் சால்ட் அண்ட் லெமன். காரணம் என்ன அப்படின்னா அவங்க செய்யற உணவு எல்லாமே சத்துவ குண சுவையில் இருக்கக்கூடியது. இட் இஸ் நாட் ரொம்ப புளிப்பு இருக்காது, ரொம்ப காரம் இருக்காது, ஒரு மாதிரி ரொம்ப லோவா இருக்கும். இவங்களுக்கு வந்து முதல்ல போட்ட உடனே அது வாயில வைக்கவே முடியல அவங்களால.
அந்த லெமனை எடுத்து பிழிஞ்சு நாக்குல அப்படியே தடவிக்கிட்டாங்க அவங்க. காரணம் என்ன அப்படின்னா அந்த நாக்குக்கு அந்த அளவுக்கு ஒரு சுவை தேவைப்படுகிறது அவங்களுக்கு. அதுதான் நீங்க கூறப்படுகிறது. நீங்க சாப்பிடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சத்துவ குணத்தில் இருக்க வேண்டும். அப்படின்னா பேசிக்கலி அவர் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் நாட் ஈட்டிங் மீட். நான் வெஜிடேரியன் ஃபுட் நம்ம சாப்பிடக்கூடாது. அதே போல நாம சாப்பிடக்கூடியது அந்த யாகத்தில் கொடுக்கப்பட்டதாக, தட் மீன்ஸ் இட் இஸ் அன் ஆஃபர்டு பிரசாதம். அந்த மாதிரி ஒரு விஷயம் பகவத்கீதையிலே அவர் சொல்லியிருக்காரு இல்லையா, 3வது அத்தியாயம் வரும்போது பகவான் வந்து யார் திருடர்கள் யார் பாவம் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்றாருல, எவன் ஒருவன் எங்களுக்கு அர்ப்பணிக்கவில்லையோ, யாகத்தில் அதை அர்ப்பணிக்கவில்லையோ அவர்களுக்கு பாவத்தை அவர்கள் சுமக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதெல்லாமே இந்த பல்வேறு வகையான ஒரு கட்டுப்பாடு. அதே போல நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே கிருஷ்ண உணர்வில் இருக்க வேண்டும். உறங்குவது என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில், இரவு நேரத்தில் மட்டும்தான் நாம் உறங்க வேண்டும். இப்ப அன்பார்ச்சுனேட்லி வாட் ஹேப்பன்ஸ், இப்போ வந்து கம்ப்ளீட்டா ஒர்க் கல்ச்சர் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். எஸ்பெஷலி ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து தே ஒர்க் ஃபார் டைம் ஜோன்ஸ். அமெரிக்கா கிளைண்ட், ஜெர்மனி கிளைண்ட், நியூசிலாந்து கிளைண்ட் அப்படின்னா அவங்களுக்கு டே டைமா இருக்கும்போது தான் அவங்களால இங்க ஒர்க் பண்ண முடியும். அந்த டைமிங் எல்லாம் நம்மளுக்கு இங்க மிட் நைட்டு. அதுவும் சென்னை மாதிரி நகரத்துல எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓஎம்ஆர் ரோடு, ஈசிஆர் ரோடு, எஸ்பெஷலி ஓஎம்ஆர் ரோடு எல்லாம் பாத்தீங்கன்னா நைட்டு 10 மணிக்கு மேல திருவிழா கூட்டமாகத்தான் இருக்கும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு வித்தியாசமே தெரியாம எல்லாருமே வந்து ரோட்ல வந்து உட்காந்துக்கிட்டு டீ சாப்பிட்டுக்கிட்டு தம் அடிச்சுக்கிட்டு தே வில் பி ஸ்மோக்கிங். கேர்ள்ஸ் ஆர் ஆல்சோ ஸ்மோக்கிங். காரணம் என்னன்னா அந்த ஒர்க் ப்ரெஷர், ஐடி கம்பெனி ஒர்க் ப்ரெஷர். கிளைண்ட் இஸ் யூஎஸ்ஏ கிளைண்ட், அவருக்கு இப்பதான் டே டைம், நாங்க இப்பதான் வேலை செய்ய முடியும். சர்வைவலு, ஃபேமிலி மெயின்டெனன்ஸ், பைசா தேவை. அவங்க கிட்ட வந்து பகவான் இந்த மாதிரி சொல்லியிருக்காருமா, 6th சாப்டர்ல 16th ஸ்லோகத்தில் இப்படி சொல்லியிருக்காரு, நீ வந்து நைட்ல தூங்கணும், நீ வந்து வேலை செய்யக்கூடாது அப்படின்னா தே வில் நாட் ஈவன் டேக் கிருஷ்ணா இன்டு கன்சிடரேஷன். காரணம் என்ன அப்படின்னா the ஒர்க் கல்ச்சர் has completely changed. அதனால அந்த தூக்கம் அப்படிங்கிறது நமக்கு கண்ட நேரத்துல நம்ம தூங்கக்கூடிய அளவிற்கு நம்ம அந்த மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளும்பொழுது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த இந்திரிய கட்டுப்பாடுகள், அந்த சுகங்கள் எதுவுமே கிடைக்காத அளவிற்கு நமக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. இங்க பகவான் சொல்ற விஷயம், உண்மையாகவே ஒருவர் வரணும், அந்த பக்தியில சிறந்தவராக வரணும் என்றால் இந்த கட்டுப்பாட்டு நியமங்கள் அவர்கள் செய்ய வேண்டும். ஸோ இந்த அஷ்டாங்க யோகிக்கும் பக்தி யோகிக்கும் உள்ள ஒரு வித்தியாசங்களை நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா 2 பேருமே ஒரே மாதிரி ஒரு செயல்களில் தான், உடலை மனதை அவர்களுக்கு உண்டான ஒரு உறவை பகவானோடு அதை ஐக்கியப்படுத்திக் கொள்ளும் ஒரு முறைதான். ஆனால் அதில் உள்ள ஒரு மாற்றம் என்ன இருக்கு அப்படின்னா பக்தர்கள் தே ஆர் இன்டு டைரக்ட் ரிலேஷன்ஷிப். அந்த ஒரு பரம்பொருளின் மீது, அந்த பகவானின் மீது, ஒரு உருவத்தின் மீது அந்த ஒரு உறவை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்வதனால் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது அவர்களுக்கு. அதே இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு அருவத்தின் மீது ஒரு ஆர்வம் கிடைக்கிறது. அவர்கள் பயிற்சி செய்யக்கூடிய இடங்கள் என்றால் கோயில்ல வந்து பண்றாங்க, இவங்க வந்து ஒரு தனிமையான இடத்துல பண்றாங்க. பகவானுக்கு சேவகம் செய்யக்கூடிய பக்தர்கள் சாது சங்கத்தின் உடைய ஒரு அம்சத்துல பகவானினுடைய ஆலயத்தில், திரு ஆலயங்களில் விக்கிரக வழிபாடு செய்வதன் மூலமாக அவர்களுடைய பயிற்சி செய்யும் இடம் ஒரு தூய்மையான இடமாக இருக்கிறது. அஷ்டாங்க யோகிக்கு வந்துட்டு என்ன சொல்றாங்க, எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு இருக்கக்கூடாது, யூ ஹேவ் டு கோ டு செக்லூடட் பிளேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். மனக்கட்டுப்பாடு அப்படின்னு பார்க்கும்போது அஷ்டாங்க யோகி ரொம்ப கஷ்டப்படுறாரு. மனசு அவரால் அவ்வளவு எளிமையாக கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆனால் பக்தி யோகத்தில் இருப்பவர்களுக்கு ரொம்ப எளிமையாக மனதை கட்டுப்படுத்துகிறார்கள். அந்த உண்மையான ஒரு பக்தியில வந்து அவங்க இருக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இதனுடைய இலக்கு என்ன அப்படின்னா 2 பேருமே வந்து அந்த பௌதிக இச்சைகளிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அந்த பகவானினுடைய நித்திய தாமத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இவங்களுக்கு வந்து என்ன ஆயிடுது, இந்த பக்தர்கள் ஒரு உண்மையான ஒரு யோகியாக, முழுமையடைந்த ஒரு யோகியாக இந்த மாதிரி சேவகத்தில் செய்யும் பொழுது எப்பொழுதுமே கிருஷ்ண உணர்வில் அவர்கள் இருக்கிறார்கள். அதனால அவர்கள் வந்து கிருஷ்ணனுடைய பகவானுடைய லோகத்தை எப்பொழுதுமே அந்த பரவச நிலையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஹவு டு ரெகுலேட் தேர் லைஃப், தூங்குறது, செய்யறது, போறது, அதை பத்தி நம்ம படிச்சோம். அது எல்லாமே யாருக்கு ரொம்ப எளிமையாக இருக்கிறது என்றால் இந்த மாதிரி ஒரு பக்தியில இருக்கிறவங்களுக்கு. அஷ்டாங்க யோகிகளுக்கு 6 மணி நேரம் தான் செய்யணும், 6 மணி நேரம் தான் தூங்கணும், சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது, கனவு கண்டு கொண்டு வாழ்க்கையை வீணடிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடுகள்லாம் கூறப்பட்டாலும் கூட பக்தர்களுக்கு வந்து என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டா அந்த பக்தியில இருக்கிறதால அவங்களுக்கு அதை பத்தின ஒரு பெரிய விஷயம் அவங்களுக்கு தெரியறதே இல்லை. தூங்காத நேரத்துல கூட அவங்க தூங்குனாங்க அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா பகவானுக்காக கம்ப்ளீட்டா தொண்டு செய்யும் போது அந்த உடலுக்கு ஒரு சின்ன ஓய்வு தேவை அப்படிங்கிறதுக்காக அவர்கள் ஓய்வு எடுத்துக் கொள்கிறார்கள். அந்த ஒரு அட்வான்டேஜ் எல்லாமே ஒரு பக்தி யோகியாக நமக்கு இருக்கின்றன அப்படிங்கிற ஒரு விஷயம்தான்.
18ல இருந்து 32 அடுத்த என்னன்னா இந்த தியான பயிற்சியை எப்படி முழுமையாக ஒருவர் செய்வது. எஸ் பிரபு. பிரபு, இப்ப வந்து இந்த கிரகஸ்தால இருக்கிறவங்களால வந்து இந்த அஷ்டாங்க யோகம் மத்த யோகம் எல்லாம் பண்றது சாத்தியமா இல்ல பிரம்மச்சாரி மட்டும்தான் பண்ண முடியுமா பிரபு? சாத்தியமே இல்ல பிரபு. ஓகே. இதுல வந்து ஒன்ஸ் யூ ரீச் கிரகஸ்தா லைஃப் இட் இஸ் இம்பாசிபிள். காரணம் என்ன அப்படின்னா the main thing is controlling of senses. See, நீங்க வந்து ஒரு யோகியாக நீங்க பயிற்சி பண்ணலாம். யோக பயிற்சி இந்த ஃபாலோயிங் ப்ரொசீஜர்ல நீங்க பண்றீங்க அப்படின்னா that you can do. There is no harm in that. நீங்க வந்து பிரம்மச்சாரி அப்படின்னு. இதுல என்ன அப்படின்னா பிரம்மச்சாரிக்கு பை டிஃபால்ட் அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு கிரகஸ்தனாக உங்களுக்கு நான் சொன்ன மாதிரியே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும் பொழுது உங்களால ஹவு சக்சஸ்ஃபுல்லி யூ கேன் டூ திஸ் யோகா பிராக்டிஸ் அப்படிங்கிறது தான் ஒரு கொஸ்டின் நம்ம கிட்ட இல்ல. இட் இஸ் கொஸ்டின் ஆஃப் ஃபோக்கஸிங் யுவர் மைண்ட். இப்ப பிரம்மச்சாரி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரே ஒரு பெரிய இது என்னவா இருக்கலாம் அப்படின்னா எனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லையே அந்த உடல் சுகம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மேபி இருக்கலாம். அது இருக்கக்கூடாது, மேபி அது இருக்கலாம். அந்த கட்டுப்பாட்டுக்காக அவர் இருக்காரு. ஆனா இங்க வந்து ஒரு கிரகஸ்தனாக நீங்க அதை பயிற்சி பண்றீங்க, குறிப்பாக குழந்தைகள் இருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட் வில் பி ஆன் த சில்ட்ரன். அவனுக்கு இந்த ஸ்கூல்ல இடம் கிடைக்கல, அந்த ஸ்கூல்ல இடம் கிடைக்கல, அவன் சரியா படிக்கல, அவன் நல்லா படிக்கிறான், அவன் நல்ல ஸ்கூல்ல போட முடியல அப்படின்னு வேரியஸ் தாட்ஸ் வில் பி ரன்னிங் இன் யுவர் மைண்ட். ஸோ ஃபோக்கஸிங் அப்படின்னா யூ ஆர் சீட்டிங் சம்படி. அதை நான் பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணும்போது அந்த ஒரு ஏமாற்றம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இது. 17வது ஸ்லோகத்தினுடைய 17வது ஸ்லோகத்தினுடைய பொருளுரை தினகரன் பிரபு படிக்கிறீங்களா? 17வது ஸ்லோகத்தினுடைய பொருளுரை பிரபு. ஹரே கிருஷ்ணா, படிக்கிறேன் பிரபு. படிங்க பிரபு. உண்ணுதல், உறங்குதல், உடலுறவு கொள்ளுதல், தற்காத்து கொள்தல். எஸ் ப்ரோ, படி. ஒரே நிமிஷம். உண்ணுதல், உறங்குதல், தற்காத்து கொள்ளுதல் இந்நான்கும் உடல் உந்துதல் ஆகும். இவற்றுக்கான தேவையற்ற கடின உழைப்பு யோக முன்னேற்றத்தை தடுத்து விடும். உண்ணுதல் பொறுத்தவரை புனிதப்படுத்த உணவை பிரசாதத்தில் ஏற்பதற்கு ஒருவன் பழகிவிட்டால் அதனை எளிதாக நெறிப்படுத்தி விடலாம். பகவத்கீதையின்படி 9வது அத்தியாயம் 26வது பகவான் கிருஷ்ணர் காய்கள், பூகள், பழங்கள், தானியங்கள், பால் அர்ப்பணிக்கலாம். இவ்விதமான மனிதர்களுக்கு தேவையில்லாத உணவை, சத்துவ குணத்தில் இல்லாத உணவை தவிர்ப்பதற்காக கிருஷ்ண உணவு இயற்கையாகவே பழகிவிடுகிறார். உறக்கத்தை பொறுத்தவரை கிருஷ்ண உணர்வின் பக்தி தொண்டில் உள்ள தனது கடமையை செய்வதில் எப்போதும் முனைப்புடன் இருத்தல் தேவையற்ற உறக்கத்தில் செலவிடப்படும் சிறிது நேரத்தை பெரும் நஷ்டமாக கருதுகின்றனர். அவ்வியார்த்தம் பலத்தாவும் தனது வாழ்வின் ஒரு நிமிடத்தை கூட இறைவனின் தொண்டில் ஈடுபடாமல் கழிப்பதை கிருஷ்ண பக்தனால் தாங்க முடியாது. அவனது தூக்கம் மிகவும் குறைவாக இருக்கும். இவ்விஷயத்தில் அவனுக்கு முன்மாதிரியாக விளங்கும் ஸ்ரீல ரூப கோஸ்வாமி சதா சர்வ காலமும் கிருஷ்ண தொண்டில் ஈடுபட்டிருந்தால் 2 மணி நேரம் மட்டுமே உறங்கினார். அதுவும் சில நேரங்களில் கிடையாது. ஹரிதாஸ் தாகூர் தனது ஜபமாலையில் தினமும் 3 லட்சம் நாமங்களை ஜபிக்காமல் உறங்க மாட்டார். விருப்பத்துடன் தொடர்பில்லாத எதையும் செய்வதில்லை. இதனால் அவனது உலகாக எனும் கேள்விக்கே இடமில்லை என்பது கிருஷ்ண பக்தனுக்கு பௌதீக ஓய்வு என்பதே கிடையாது. இவ்வாறாக தனது உழைப்பு, பேச்சு, உறக்கம், விழித்த நிலை மற்றும் எல்லா விதமான உடல் இயக்கங்களையும் நெறிப்படுத்தியுள்ளது. கிருஷ்ண பக்தனுக்கு எவ்விதமான பௌதீக இன்பமும் பிரேக் ஆகுது பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபு முடிச்சிட்டாரு பிரபு பொருளுரை. கடைசியில இல்லைன்ற வார்த்தை கட் ஆயிடுச்சு. முடிச்சிட்டாரு. ஓகே. ஹரே கிருஷ்ணா. முடிச்சிட்ட பிரபு. இன்பமும் துன்பமும் இல்லை. ஹரே கிருஷ்ணா.
இல்ல நிறைய பிரேக் ஆச்சு வாய்ஸ். ஓகே பிரபு, தேங்க்யூ வெரி மச். பிரபு இங்க ஸோ கொஞ்சம் பேசிக்கலி டவர் இல்லைங்க பிரபு, டவர் ஓகே ப்ராப்ளமா இருக்கு. நோ ப்ராப்ளம் லீவ் இட், நோ ப்ராப்ளம். ஸோ பேசிக்கலி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் வந்து ஹவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற விஷயம், அதை பத்தி தான் அவர் திரும்ப திரும்ப பகவான் சொல்லிட்டு இருக்காரு. இது வந்து வாட் டு பி ஃபாலோட், அந்த ஒரு இதுல பார்த்தவங்க அப்படின்னா உண்ணுவது உறங்குவது அப்படிங்கிறது. ஐ திங்க் இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு கேள்வியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஊதாரித்தனமாக உண்ணுதல், உறங்குதல், தற்காத்து கொள்ளுதல் மற்றும் உடலுறவு கொள்ளுதலின் விளைவுகள் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். நம்மளுக்கு இதனால கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பக்தி பயிற்சி அப்படிங்கிறது முன்னேறுவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தடை ஏற்படுகிறது அப்படின்னு. ஸோ இந்த சுய கட்டுப்பாடுகள்லாம் எதற்காக செய்யப்படுகிறது என்றால், நம்மை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு, செல்ஃப் அவேர்னஸ் அப்படி சொல்றோம் இல்லையா, அந்த செல்ஃப் அவேர்னஸ்னுடைய ஒரு முக்கியத்துவம் தான் அடுத்த 18ல இருந்து ஒரு ஆரம்பிக்க போறாரு. 18ல இருந்து 32 வரைக்கும் என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, அந்த தியான பயிற்சியினுடைய ஒரு முழுமை, அது கம்ப்ளீட்லி பர்ஃபெக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு முழுமையை எப்படி நாம் செய்வது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஸோ 18வது ஸ்லோகம் நான் இப்போ படிக்க போறேன். அதன் பிறகு நம்ம அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். யதா விநியதம் சித்தம் ஆத்மனி ஏவ அவதிஷ்டதே நிஷ்பிரஹ சர்வ காமேபியோ யுக்த இதி உஷ்யதே ததா. ரத்தினம் மாதாஜி இருக்கீங்களா? நீங்க படிக்க முடியுமா? ஹரே கிருஷ்ணா. வேதியப்பன் பிரபு நீங்க படிங்க பிரபு, டிரான்ஸ்லேஷன் 18க்கு டிரான்ஸ்லேஷன். ஓகே, அச்சுதா பிரபு நீங்க படிங்க பாருங்க, 18 டிரான்ஸ்லேஷன். ஹரே கிருஷ்ணா. யோகியானவன் யோக பயிற்சியின் மூலமாக தனது மனதின் செயல்களை ஒழுங்குபடுத்தி எல்லா ஜட ஆசைகளில் இருந்தும் விடுபட்டு உன்னதத்தில் நிலை பெறும்போது யோகத்தில் நான் நன்கு நிலை பெற்றவனாக கூறப்படுகின்றான். ஹரே கிருஷ்ணா. யதா விநியதம் சித்தம். சித்தம் மீன்ஸ் வாட்? சித்தம் அப்படின்னால கான்சியஸ்னஸ் இல்ல. யதா விநியதம், எவன் ஒருவன் தன்னுடைய அந்த உணர்வுகளை, கான்சியஸ்னஸை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் எடுத்து வருகிறானோ. ஸோ இந்த இடத்துல கான்சியஸ்னஸ் அப்படின்னா என்னது, மைண்ட் அப்படின்னா என்னது அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் உங்களுக்கு மாறணும். இந்த இடத்துல கான்சியஸ்னஸ் அப்படின்னா எப்பொழுதுமே நீங்கள் அந்த பகவான் கிருஷ்ணருக்கு தொண்டன் அப்படிங்கிற ஒரு கான்சியஸ்னஸ் நம்ம டெவலப் பண்ணணும். இல்லைன்னா எனிதிங் ரிலேட்டட் டு கிருஷ்ணா, நீங்க வந்து அவருக்கு தொண்டு செய்யற மாதிரி, இல்லைன்னா ஒரு பக்தர்களுக்கு தொண்டு செய்யற மாதிரி அந்த ஒரு கான்சியஸ்னஸ் நீங்க எப்பவுமே டெவலப் பண்ணிட்டே வரணும். அதை விட்டுட்டு நான் வந்து பயங்கரமா படிச்சிருக்கேன், நான் வந்து பெரிய பணக்காரன், நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு எல்லாருமே சொல்றாங்க என்னை பார்த்து, அப்படிங்கிற ஒரு கான்சியஸ்னஸோட நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா நடக்கவே நடக்காது. ஸோ யூ நீட் டு கம் டு அ கான்சியஸ்னஸ் டு ப்ரூவ் தட் யூ ஆர் அ சர்வெண்ட் ஆஃப் த சர்வெண்ட் ஆஃப் த சர்வெண்ட் ஆஃப் த லார்ட் அப்படிங்கிற ஒரு கான்சியஸ்னஸ் தான் இந்த இடத்துல. தட் ஷுட் பி அண்டர் யுவர் கண்ட்ரோல். அதை எங்கேயுமே விட்டுறக்கூடாது, அந்த உணர்வுகளை நீங்க எங்கேயுமே துறக்க கூடாது அப்படிங்கிறதா இந்த ஒரு பர்டிகுலர் லைனுடைய அர்த்தம். யதா விநியதம் சித்தம் மீன்ஸ் யுவர் கான்சியஸ்னஸ், அந்த உணர்வு உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும். நீங்க பெரிய கோடீஸ்வரனா கூட இருக்கலாம், வேற விஷயம். ஆனால் இந்த பக்தி பாதையில வந்துட்டு கிருஷ்ண பக்தி இயக்கத்துல நீங்க வந்து ஒரு தொண்டனாக உங்களை நீங்கள் அடையாளப்படுத்தி கொள்ளும் பொழுது அதுதான் பிரதானமாக இருக்கணும். நான் பெரிய கோடீஸ்வரன், எனக்கு எல்லாரும் வந்து சர்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்லயே நீங்க சாண்டிங்ல இருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் இன்டு திஸ் கான்சியஸ்னஸ். தட் இஸ் வாட் கிருஷ்ணா இஸ் டாக்கிங் அபவுட். ஆத்மனி ஏவ அவதிஷ்டதே. இந்த மாதிரி பண்ணும்போது அவனுடைய ஆத்மா, அதாவது தன்னை பற்றிய எண்ணம் அப்படிங்கும்போது அதில் அவன் முழுமையான ஒரு கட்டுப்பாட்டிற்குள் அதை எடுத்து வருகிறான். அகைன் அந்த உங்களை பற்றி அப்படிங்கும்போது நித்தியமான தொண்டன் யாருக்கு? பகவானுக்கோ அல்லது பகவானுடைய பக்தர்களுக்கோ அந்த தொண்டு செய்வதில் அதுதான் என்னுடைய பொசிஷன். நிரந்தரமான ஒரு விஷயம் என்கிட்ட என்ன அப்படின்னா, ஆத்மனி ஏவ அவதிஷ்டதே நிஷ்பிரக சர்வ காமேபியோ. அப்படி ஒரு நிலையில் வரும்பொழுது அவன் மற்ற இச்சைகளிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்கிறான். வேற எந்த எண்ணமே இல்லை. ஐ எம் அ சர்வெண்ட், நான் பகவானுக்கு பக்தி பண்ண போறேன், அவருக்கு நான் சேவகம் பண்ண போறேன், எனக்கு வேற என்ன இருக்கு நெசசிட்டி? ஒண்ணுமே தேவையில்லை. ஸோ எனக்கு அதுக்காக நான் வந்து அதை அடையணும் இதை அடையணும்னு அந்த ஆசையெல்லாம் இல்லாம யூ ஆர் கம்ப்ளீட்லி கம்மிங் அவே ஃப்ரம் தட். யுக்த இதி உஷ்யதே ததா. அந்த மாதிரி ஒரு நிலை, 3 நிலைகள். உன்னுடைய உணர்வு உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். நீ யார் என்பதில் திடமான நம்பிக்கை உனக்கு இருக்க வேண்டும். எந்த இச்சைகளும் இல்லாமல் அதிலிருந்து நீ விடுபடும் பொழுது அப்படிப்பட்டவன் தான் உண்மையான யோக நிலையில் இருக்கின்றான். யுக்த இதி உஷ்யதே ததா. யோக பயிற்சி நான் பண்றேன், யோகா பிராக்டிஸ் நான் பண்றேன் அப்படின்னா
அந்த மைண்ட் கண்ட்ரோல்ல ஆரம்பிச்சு பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது கடைசியாக இந்த ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா சமாதி நிலை. இது எங்க நீங்க பண்ண முடியும்? யூ கேன் டூ இட் ஒன்லி அட் த டிரான்ஸ் லெவல். கடைசி லெவல்ல தான் நீங்க பண்ண முடியும். ஸோ சமாதி நிலை அப்படின்னு பார்க்கும்போது ஆச்சாரியார்கள் வந்து சமாதி நிலையை பத்தி நிறைய சமாதி நிலைகளை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள். பின்னாடி வர ஸ்லோகங்கள் எல்லாம் வரும். பட் நம்ம அட்வான்ஸா இது ரிலேட்டடா இந்த இடத்துல வர்றதால ஐ எம் ஜஸ்ட் கிவிங் யூ சம் எக்ஸாம்பிள். சமாதி நிலை அப்படிங்கும் போது சம்பிரக்ஞதா சமாதி, சம்பிரக்ஞதா சமாதி, ஏகக்ரதா சமாதி அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஏகக்ரதா அப்படின்னா அந்த அந்த மனம் இருக்குல்ல, தட் மைண்ட் ஷுட் பி ஃபோக்கஸ்ட். இப்ப மைண்ட் ஃபோக்கஸ் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அந்த மைண்ட் கேன் பி ஃபோக்கஸ்ட் டிஃப்ரெண்ட்லி. பல்வேறு விதங்களில் உங்களுடைய மனதை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும். அதுவும் ஒரு வகையான சமாதி தான். சம்பிரக்ஞதா, அசம்பிரக்ஞதா, ரெண்டு டைப்பு. அந்த ரெண்டு டைப்ல ஃபர்ஸ்ட் டைப் இஸ் டாக்கிங் அபவுட் யூ ஷுட் ஃபோக்கஸ் த மைண்ட். அந்த ஃபோக்கஸ் த மைண்ட்ல அந்த மைண்ட் கேன் பி ஃபோக்கஸ் இன்டு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். சாவிதரகா சமாதி, சவிச்சாரா சமாதி. சாவிதரகா சமாதி அப்படிங்கும்போது ஒரு பொருளின் மீது உங்களுடைய கவனத்தை நீங்கள் எடுத்து செல்வது. இப்ப நீங்க நிறைய பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா உங்க முன்னாடி ஒரு லைட் வச்சிருவாங்க, ஒரு சின்ன லேம்ப் வச்சிருவாங்க. அந்த லேம்பை ஃபோக்கஸ் பண்ண சொல்லுவாங்க. தட் இஸ் கால்ட் அன் ஆப்ஜெக்ட். நம்ம சொல்றோம்ல, சினிமா ஷூட்டிங் வரும்போது பக்கத்துல யாருமே இருக்க மாட்டாங்க, ப்ராப்பர்ட்டியை நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க நான் சொன்ன மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒரு பொருளின் மீது அவர்களுடைய கவனத்தை அவர்கள் செலுத்த வேண்டும். மனதை நீங்கள் கட்டுப்படுத்திக் பண்ணணும் அப்படின்னு. சோ இந்த மனக்கட்டுப்பாடு தான் சம்பிரக்ஞத சமாதி. அதுல முதல் வகை ஒரு பொருளின் மீது கவனத்தை செலுத்துவது. அடுத்தது ஒரு எண்ணத்தின் மீது உங்களுடைய கவனத்தை செலுத்துவது. எண்ணத்தின் மீது கவனத்தை செலுத்துவது அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புரிதலுக்காக நான் சொல்றேன். ஒரு ஹரே கிருஷ்ணா அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்றீங்க அப்படின்னா பிரபுபாதர் வந்து சவுண்டா சொல்றதுக்கு என்ன காரணம் என்றால் அந்த சவுண்ட் மீது உங்களுடைய கவனம் செலுத்தப்படும். யூ வில் பி ஃபோக்கஸிங் ஆன் த வைப்ரேஷன். ஸோ அந்த ஃபோக்கஸிங் ஆன் த வைப்ரேஷன் அப்படின்னா உங்க காது கேட்குது, ஆனா அந்த எண்ணத்தின் மீது உங்கள் கவனம் செலுத்தப்படுகிறது இல்லையா? புரியுதா டிஃபரன்ஸ் உங்களுக்கு? ஒரு பொருள்னா கண்ணு முன்னாடி ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை உங்களால பார்க்க முடியும். ஆனால் ஒரு எண்ணத்தின் மீது உங்கள் மனதை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னா அந்த மந்திரத்தை சொல்லும் போது அந்த சவுண்ட் வைப்ரேஷன்ல தட் பிகம்ஸ் அ தாட் ஃபார் யூ. அந்த மாதிரி நீங்க வேற என்ன வேணாலும் வச்சுக்கலாம். அந்த நேரத்துல அந்த ஒரு எண்ணத்தின் மீது நீங்கள் எடுத்து வருகிறீர்கள் இல்லையா? பகவானுக்கு வந்து அப்படியே பூ அலங்காரம் நீங்க பண்ற மாதிரியே அந்த ஒரு தாட் உங்க மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? பகவானுடைய பாத கமலங்களுக்கு நீங்கள் அபிஷேகம் செய்யற மாதிரி, பால் ஊத்துற மாதிரி, நீர் ஊற்றுற மாதிரி, தட் இஸ் த தாட். அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு மனம் ஃபோக்கஸ்ட் இஸ் ஆல்சோ கால்டு ஏகக்ரதா. ஏகக்ரதா மீன்ஸ் கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ்ட். அதுல 2 டைப்ஸ் நம்ம பார்த்தோம். அதே போல அசம்பிரக்ஞத சமாதி மீன்ஸ் மைண்ட் இஸ் கம்ப்ளீட்லி ஸ்டாப்டு. அது வந்து இட் இஸ் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க். அது மைண்ட் ஸ்டாப்டு மீன்ஸ் உங்களுக்கு வந்து எங்கேயுமே தாட்டு போகலன்னு அர்த்தம். எந்த இடத்துக்குமே எண்ணம் போகாம அப்படியே ஒரு பிளைண்டா அப்படியே வெற்றிடும். நீங்க தூங்கும் போது நல்ல டீப் ஸ்லீப்ல ஒருத்தர் இருக்காங்க வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அது ஏதாச்சும் தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. எஸ்பெஷலி இந்த சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட்லாம் நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா நைட்ல தூக்கமே வரல டாக்டர் எனக்கு அப்படின்னா ஒரு டேப்லெட் கொடுப்பார் டாக்டர். அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எந்த தாட்டுமே இருக்காது, டீப் ஸ்லீப்புக்கு போயிடுவாங்க. பட் தேர் மைண்ட் இஸ் ஒர்க்கிங் தட் டைம், ரைட்? பட் இட் டசன்ட் ஹவ் எனி ஃபோக்கஸ் ஆர் சம்திங் லைக் தட். ஸோ இந்த மாதிரி ஒரு சமாதி நிலை, தட் மீன்ஸ் நிரோதா. நிரோதா மீன்ஸ் யுவர் மைண்ட் கம்ப்ளீட்லி ஸ்டாப்டு. எங்க இருந்து ஸ்டாப்டு? இந்த மேல பார்த்த மாதிரி எதுவுமே அந்த மைண்டுக்கு நினைவு இல்லை. திஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட். வெரி வெரி ஹைலி எலிவேட்டட் அஷ்டாங்க யோகிஸ் கேன் பெர்ஃபார்ம். இது ஜஸ்ட் ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொல்றேன். இது வந்து அவ்வளவு எளிதாக யாராலையுமே பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னா அகைன் இந்த மனமானது 5 வகையாக பிரிக்கப்படுகிறது. இந்த மனதை நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா திஸ் மைண்ட் கேன் பி டிவைடட் இன்டு 5 போர்ஷன்ஸ். நாட்
ஒரு பாலை 5 கட் பண்றது, அப்படி அர்த்தம் கிடையாது. அந்த மைண்ட் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, ஒன்னு வந்து மூதா, ஒன்னு ஷிப்தா, விக்ஷிப்தா, ஏகக்ரதா, நிரோதா. மூதா அப்படிங்கும்போது கம்ப்ளீட்லி டல், கம்ப்ளீட்லி லேசினஸ், தூங்கினே இருக்கணும் போல இருக்கு, ஒண்ணுமே கவலை இல்லை. இந்த போதையில இருக்காங்களா, எஸ்பெஷலி ட்ரக் அடிக்ட்ஸ், தே வில் பி இன் ஒரு சார்ட் ஆஃப் லேசினஸ், ஒரு ஸ்லீப்ல இருப்பாங்க. அவங்க கிட்ட மைண்ட் இருக்கு, ஆனா அந்த மைண்ட் அப்ப ஒண்ணுமே வேலை செய்யாது அந்த போதையில போய் அடிமையாகும் போது. தட் இஸ் கால்டு. அடுத்தது ஷிப்தா அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு 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 பதட்டத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து மைண்ட் அப்படி பதட்டமாவே இருக்கும். ஒரு நல்ல காரியம் செய்யறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எக்ஸாம் எழுதியாச்சு, ரிசல்ட் வரப்போகுது, 1 hourல தே ஆர் கோயிங் டு அனௌன்ஸ் த ரிசல்ட் அப்படின்னா, இட் இஸ் அன் அஜிடேட்டட் மைண்ட் இல்லையா? ஒருத்தன் ஒரு குற்றம் செய்து விடுகிறான், அந்த குற்றத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க, அவங்க வந்து நான் எப்படி பண்ணினேன் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம். ஒரு சில பேருக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த ப்ராஜெக்ட் ஹவு சக்சஸ்ஃபுல் இட் இஸ் கோயிங் டு கம், அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கும், அந்த ஒரு பயத்துல இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் கால்டு த ஷிப்தா. அந்த நேரத்துல அந்த மைண்ட் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாவே இருக்கும் உங்களுக்கு. இது போல அதே போல விக்ஷிப்தா. விக்ஷிப்தா அப்படிங்கும்போது அவங்கள சுத்தி ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் இருந்து கொண்டே இருக்கும், அதனால மைண்ட் அவங்களால ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. கோயிலுக்கு நீங்க போறீங்க, பாகவதம் கிளாஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, ரொம்ப சின்சியரா நீங்க கேட்கணும், உங்க மைண்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், மகராஜ் என்ன பேசுறாருன்னு நான் கேட்கணும்னு ஆசையா நீங்க உட்காடுறீங்க, ஒரே டிஸ்டர்பன்ஸ் பக்கத்துல சுத்தி சவுண்டு அப்படிங்கும்போது யூ கேனாட். அதுக்குதான் ஒரு சில மகாராஜாஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா வரும்போதே ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவாங்க, எந்த சவுண்டு வரக்கூடாது, குழந்தைங்க அழக்கூடாது, குழந்தைங்க இருந்தா வெளியே எடுத்துன்னு போயிடுங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு கண்ட்ரோல்ல தான் அவங்க பேசுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, தே டோன்ட் வாண்ட் எனி டிஸ்டர்பன்ஸ் எய்தர் ஃபார் தெம் ஆர் ஃபார் த லிசனர் அப்படிங்கிறது. ஏகக்ரதா, இப்ப நம்ம பார்த்தோம், மைண்ட் வந்து கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ்டு. ஒரு சில பசங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 4 hours 5 hours தான் படிப்பாங்க அப்படின்னா எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது, கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ்டு. அது போல பக்தி தொண்டு ஆற்றுபவர்களுக்கு, ஒரு பக்தியில பகவானுக்கு சேவகம் செய்யும் போது கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ்ட், அந்த மாதிரி ஒண்ணு செய்வாங்க அவங்க. அதே போல அடுத்தது நிரோதா அப்படிங்கும்போது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை, அந்த மைண்டை வந்து அவ்வளவு எளிதாக. இந்த நிரோதாவும் பாத்தீங்கன்னால ஒரு அட்வான்ஸ்டு பிராக்டிஸ்னர்ஸால தான் இதெல்லாமே பண்ண முடியும். இந்த கண்ட்ரோலிங் த மைண்ட் அப்படிங்கும்போது கம்ப்ளீட்டான ஒரு நிலைக்கு, அதுக்கு ரொம்ப ஈஸியஸ்ட் ஃபார்ம் நம்ம சொன்னது ஜென்ரலா பக்தர்கள் செய்யக்கூடிய எந்த பக்தி தொண்டுமே இட் இஸ் அண்டர் தி கண்ட்ரோல்டு மைண்ட். தேர் ஃபோக்கஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த ஒரு சேவகம் வெற்றிகரமாக முடிய வேண்டும் அப்படிங்கிறது. அந்த சேவகத்துக்கு தொடர்பாக அவங்களுக்கு மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறது இஸ் நாட் கன்சிடர்ட் ஆஸ் டிஸ்டர்பன்ஸ். நான் சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி, அது சமைக்கும் போது அது ரிலேட்டடா பேசுறது, அந்த மாதிரி பண்றது, தேர் மைண்ட் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் நிரோதா. ஸோ இதுதான் இந்த ஒரு மனம், மைண்ட் அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரோல். இப்போ நீங்க ஒரு டிஜிட்டல் கிளாக் ஓடுத்துருந்தீங்க வச்சுக்கலாம், கையில டிஜிட்டல் கிளாக் வச்சிருந்தீங்கன்னா அதை ஒரு சின்ன டச் பண்ண உடனே டக்குன்னு 0 வரும், அப்புறமா வாட் எவர் நம்பர் யுவர் டைப்பிங், ஃபார் எக்ஸாம்பிள் 10 நீங்க டைப் பண்றீங்கன்னா அடிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 0 போட்டு டக்குன்னு காட்டும், நம்பர் காட்டும். அந்த மாதிரி கிடையாது இந்த யோகா பிராக்டிஸ் அப்படிங்கிறது. இட் இஸ் ஸ்டெப் பை ப்ராசஸ். டோன்ட் திங்க். பிரபு நல்ல எக்ஸாம்பிள் கொடுத்தாரு, போன உடனே எங்களை 2வது நாளே மனசை கட்டுப்படுத்த சொன்னாங்க அப்படின்னா இட் இஸ் அ டிஜிட்டல் ப்ராசஸ். ஒரு எலக்ட்ரானிக் வாட்ச் நீங்க தட்டி விட்டீங்கன்னா முதல்ல 0 காட்டும், டக்குன்னு அது நம்பரை காட்ட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி வந்து யோகா பிரைஸ் இட் இஸ் நாட் லைக் தட். 10க்கு நீங்க போகணும் அப்படின்னா 1 2 3 4ன்னு எழுதிக்கிட்டே போய் தான் 10 அடைய முடியும். அது போல this practice has to be done in a systematic manner through this different kind of samadhis நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி பண்ணும்பொழுது தான் நமக்கு அந்த ஒரு முழுமையான நிலையை நாம் அடைகிறோம், நமக்கு எல்லா விஷயங்களுமே புலப்பட துவங்குகின்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம இங்க தெரிஞ்சுக்கிட்டோம். எக்ஸாம்பிள், அருமையான எக்ஸாம்பிள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சவை மன கிருஷ்ண பாத அரவிந்தையோர், மனதை நினைப்பதின் மூலமாக, வார்த்தைகளை பகவானை பற்றி புகழ்வதின் மூலமாக, கைகள் பகவானுக்கு சேவகம் செய்வதின் மூலமாக, காதுகள் அவரை பற்றி கேட்பதின் மூலமாக, கண்கள் அவருடைய தரிசனத்தை பார்ப்பதின் மூலமாக, தொடு உணர்ச்சி, பக்தர்களுக்கு நீங்க பாத சேவகம் செய்யறீங்க, பகவானை போய் டைரக்டா ஆல்டர்ல போய் விக்கிரகத்தை யாராலையுமே தொட முடியாது. வீட்டுல விக்கிரகம் வச்சிருந்தீங்கன்னா நீங்க தொடலாம். பட் ஒரு பக்தர்களுக்கு நீங்க செய்யறீங்க, ஆன்மீக ஆச்சாரியாருக்கு நீங்க செய்யறீங்க அப்படிங்கும்போது அந்த ஒரு உணர்வு கிடைக்கின்றது. அதே போல நுகர்வு, நீங்க வந்து பகவானுக்கு செய்யக்கூடிய அந்த ஆரத்தி மூலமாகவோ துளசி மூலமாகவோ அந்த ஒரு வாசனை உங்களுக்கு கிடைக்கிறது இல்லையா? பக்தர்களிடம் செல்லும் போது அவர்களுடைய அந்த திலக்கு போட்ட அந்த ஒரு ஸ்மெல்லு, அந்த சந்தனத்தினுடைய ஒரு நறுமணம்,
அது அந்த மூக்கானது நுகர்கிறது. நாவானது பகவானின் பிரசாதத்தை உண்ணும் பொழுது, கால்கள் பகவான் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு தரிசனம் செய்வதற்காக, பக்தர்களின் இல்லங்களுக்கு சென்று பகவானை பற்றிய ஒரு சொற்பொழிவு நடத்துவதற்காக, அந்த மாதிரி நம்முடைய எல்லா பாகங்களுமே அந்த பகவான் விஷயத்துல அர்ப்பணிக்கப்படும் பொழுது நமக்கு அந்த சமாதி நிலை நம்மளை அறியாமலேயே அவர் மைண்ட் இஸ் அண்டர் ஃபுல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது. அடுத்த ஸ்லோகம் ஒரு உதாரணம் மூலமாக தரப்போகிறார். இந்த மனதை கட்டுப்படுத்துவது, இந்த யோக பயிற்சியை செய்வது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம், எப்படி நம்ம மைண்டை ரொம்ப ஸ்டடியா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல போறாரு பகவான் இங்க. ஸ்லோகா நம்பர் 19. யதா தீபோ நிவதாஸ்தோ நிங்கதே சோபமா ஸ்மிருதா யோகினோ யத சித்தஸ்ய யுஞ்சதோ யோகம் ஆத்மனஹ. பத்மபிரபாமாயி மாதாஜி படிக்க முடியுமா டிரான்ஸ்லேஷன்? இல்லைன்னா பிரேமமாயி மாதாஜி படிக்கும் டிரான்ஸ்லேஷன். ஹரே கிருஷ்ண பிரபு. காற்று வீசாத ஹரே கிருஷ்ண பிரபு. காற்று வீசாத இடத்திலுள்ள தீபம் அசையாமல் இருப்பதை போல மனதை அடக்கிய யோகியும் திவ்யமான ஆத்மாவின் மீதான தனது தியானத்தில் எப்போதும் ஸ்திரமாக உள்ளான். போன் பண்ண சொல்லி. ஓகே மாதாஜி, தேங்க்யூ வெரி மச். இன்னொருத்தரம் படிக்கணுமா பிரபு? படிங்க ப்ளீஸ். காற்று வீசாத இடத்திலுள்ள தீபம் அசையாமல் இருப்பதை போல மனதை அடக்கிய யோகியும் திவ்யமான ஆத்மாவின் மீதான தனது தியானத்தில் எப்போதும் ஸ்திரமாக உள்ளான். சோ தன்னுடைய தியானத்தை எப்படி ஸ்திரமாக இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஓமை, ஒரு அனாலஜி மூலமாக பகவான் இங்க சொல்றாரு. காரணம் என்ன அப்படின்னா, முழுமை அடைய வேண்டும் இல்லையா? இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, ஒரு யோகி எப்படி தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூறப்பட்டது. அந்த நிலைநிறுத்துவது எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயம் ஒரு ஓமை மூலமாக இங்கு தரப்படுகிறது. யதா தீபோ நிவதஸ்தோ, ஒரு விளக்கு ஏத்தி வைக்கிறீங்க, அந்த விளக்கு ஏத்தி வைக்கும் போது அது காற்று அடித்தாலும் அந்த விளக்கு நகருவது கிடையாது இல்லையா? அப்படின்னா காத்து நடுவுல அது நிக்குதா அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. நீங்க வைக்கிற இடத்துல காத்து கிடையாது, நிலையாக அந்த விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு. நெங்கதே சோபம ஸ்மிருதா, ஆடவே ஆடாது, அது காத்து அடிச்சாதான் ஆடும். ஒரு சில இடங்கள்ல வெற்றிடம், அப்படியே காற்று இல்லாத இடத்துல நம்ம தீபம் ஏற்றி வைக்கும் போது அப்படியே ஸ்ட்ரைட்டா அந்த அளவுக்கு நம்முடைய மனம் எந்த விதமான அலைப்பாய்தலும் இல்லாமல் நேராக இருக்க வேண்டும். யோகினோ யத சித்தஸ்ய, இப்படிப்பட்ட யோகி தன்னுடைய மனதை எப்படி கட்டுப்படுத்துகிறானோ, அந்த விளக்கு எப்படி இருக்கிறதோ அது போல அந்த யோகி தன்னுடைய மனதை கட்டுப்படுத்துகிறான். யுஞ்சதோ யோகம் ஆத்மனஹா, அப்படின்னா இந்த இடத்துல காற்று இல்லாத இடத்தில் தீபம் எரியும் பொழுது அந்த தீபத்தினுடைய வெளிச்சம் எப்படி ஒரே இடத்தில் பிரகாசமாக இருக்கிறதோ, அசையாமல் ஆடாமல், அதுபோல இந்த யோகிகள் தங்களுடைய மனதை ஸ்திரமாக வைத்திருக்கும் போது அந்த உணர்வுகள், அந்த கான்சியஸ்னஸ் ரிமைன்ஸ் ஸ்டடி. அவங்களுக்கு நான் முதல்லயே சொன்னேன் கான்சியஸ்னஸ்னா என்ன அப்படிங்கிறது. அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கக்கூடிய யோகிகள் ஸ்திரமாக அந்த உணர்வை அவர்கள் வலுப்படுத்த முடியும். அவங்களால டக்குன்னு வேற எங்கேயுமே போகவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த இடத்துல. இதற்கான ஒரு பொருளுரையை யார் படிக்க போலாம்? முகுந்த பிரபு இருக்கீங்களா? முகுந்த பிரேம பிரபு, யூ ஆர் தேர்? மங்கள் நிதாய் பிரபு வந்துட்டீங்களா நீங்க? ஓகே, புவனேஸ்வரி மாதாஜி நீங்களே படிங்களேன். டிரான்ஸ்லேஷன் பர்போர்ட், இப்போ பர்போர்ட் டிரான்ஸ்லேஷன் ஒன்லி பர்போர்ட் படிங்க பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. 19 குள்ள தானே பிரபுஜி? 19 மாதாஜி. தனது வந்தனைக்குரிய பகவானை இடையராது தியானித்து திவ்யமான நிலையில் எப்போதும் மூழ்கியுள்ள உண்மையான கிருஷ்ண பக்தன் காற்று வீசாத இடத்தில் உள்ள தீபத்தை போன்று ஸ்திரமாக உள்ளான். காற்று வீசாத தீபம், காற்று வீசாத தீபம். அதுக்குதான் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தீபம் ஏத்தும் போது காத்துக்கு அடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு கவர் ஒண்ணு பண்ணிப்பாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு அர்த்தத்துல இங்க பாக்குறோம் அப்படின்னா நமக்கு மத்த டிஸ்டர்பன்ஸ், பௌதிகம், நம்மளுக்கு வரக்கூடிய டிஸ்டர்பன்ஸ் என்னது? மெட்டீரியல் ரிலேட்டட் திங்ஸ், ரைட்? பௌதிக சுகங்களை பத்தின ஒரு விஷயங்கள் தான் நம்ம மனசுக்கு வரப்போகுது. காரணம் என்ன அப்படின்னா நம்ம பேசுறது எல்லாமே இந்திரிய கட்டுப்பாடு, ஹவு டு கண்ட்ரோல் யுவர் மைண்ட் அண்ட் சென்சஸ் அப்படின்னு.
சோ நமக்கு அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு வளையம் தேவைப்படுகிறது என்றால் அது பக்தர்களுடைய ஒரு சங்கமம். அந்த மாதிரி ஒரு சங்கமத்துல இருக்கும்பொழுது நம்ம திடமான ஸ்திரமான ஒரு பக்தி, அந்த உணர்வுகளை நம்மால் மேம்படுத்த முடியும், அதில் நிலைநிறுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ஒரு புரிதலோடு 20 to 23 இந்த ஸ்லோகங்கள் வந்து இட் இஸ் அ கம்பைன்டு ஸ்லோகா. ஐ வில் ரீட் த ஸ்லோகா நவ். யத்ரோ பரமதே சித்தம் நிரூதம் யோகசேவயா யத்ர சைவத்மானாத்மானம் பஷ்யான் ஆத்மனி துஷ்யதி சுகம் அத்யந்திகம் யத்தத் புத்திக்ராயம் அதீந்திரியம் வேதி யத்ர ந சைவாயம் ஸ்திதஸ்சலதி தத்வதः யம் லப்த்வா சாபரம் லாபம் மன்யதே நாதிகம் ததः யஸ்மின் ஸ்திதோ ந துக்கேன குருணாபி விசால்யதே தம் வித்யா துக்க சம்யோகா வியோகம் யோக சம்ஜ்னிதாம். ரகுமிஸ்ரா பிரபு இருக்கீங்களா? நீங்க இருந்தா படிங்க. நான் படிக்கட்டுமா பிரபு? சித்ரா படிங்க. மங்கள்நிதா இருக்கீங்களா? மங்கள்நிதா பிரபு நீங்க படிங்க பிரபு. நெக்ஸ்ட் நீங்க படிங்க மாதாஜி. மங்கள்நிதா பிரபு படிங்க. 21 இருந்து 23 வரல இருக்க ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பு படிக்கிறோம். எஸ், டிரான்ஸ்லேஷன். எஸ், ரைட். படிங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபு அன்மியூட் பண்ணிட்டீங்களா? மங்கள்நிதா பிரபு ஒண்ணுமே கேட்கலையே. லைன்லயே இல்லன்னு நினைக்கிறேன். நீங்க படிங்க மாதாஜி. அப்படின்னா ஹரே கிருஷ்ணா பிரபு. படிங்க. சசிகலா படிக்கட்டுங்களா பிரபு? ஹரே கிருஷ்ணா. படிங்க 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 படிங்க. ஹரே கிருஷ்ணா. சமாதி என்று அழைக்கப்படும் பக்குவ நிலையில் மனம் யோக பயிற்சியின் மூலமாக ஜட செயல்களிலிருந்து முழுமையாக விலக்கப்படுகிறது. தூய மனத்தால் தன்னை கண்டு தன்னில் இன்பத்தை அனுபவிப்பதற்கு ஒருவனிடம் உள்ள திறனில் இருந்து இப்பக்குவ நிலையை உணரலாம். அந்த இன்ப நிலையில் அவன் திவ்யமான புலன்களின் மூலம் எல்லையற்ற திவ்யமான ஆனந்தத்தை அனுபவிக்கின்றான். இவ்வாறு நிலை பெற்றவன் உண்மையிலிருந்து என்றும் வலுவுவதில்லை. இதைவிட உயர்ந்த லாபம் ஏதும் இல்லை என்று நினைக்கிறான். அத்தகு நிலையில் அமைந்தவன் மாபெரும் துயரங்களுக்கு மத்தியில் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. இதுவே ஜட தொடர்பினால் எழும் எல்லா துன்பங்களிலிருந்தும் பெறப்படும் உண்மையான விடுதலை ஆகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஸோ பேசிக்கலி இப்போ வந்து வி ஆர் கோயிங் டு எ செட் ஆஃப் ஸ்லோகாஸ். இதுல வந்து பகவான் என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, உணர்வது, ரியலைசேஷன், இந்த யோக பயிற்சியின் மூலமாக 3 முக்கியமான விஷயங்களே அவர் இங்க சொல்ல போறாரு. என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, நம்ம எப்படி உணரப் போகிறோம், நம்முடைய கண்ணோட்டம், பார்வை, விஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, தொலைநோக்கு பார்வைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அந்த பார்வை. இந்த இடத்துல நாட் யுவர் சைட், நீங்க என்ன பாக்குறீங்க அப்படி கிடையாது, தொலைநோக்கு பார்வை மாதிரி. இட் இஸ் நாட் அ தொலைநோக்கு பார்வை. ஓவராலா இந்த மாதிரி யோகத்தில் இருப்பவர்களுடைய பார்வை இன்னும் ரொம்ப எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வாட் இஸ் தட் தே ஆர் கோயிங் டு அட்டைன், என்ன ஒரு பர்பஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஆங்கிள் அந்த பார்வை அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேச போறாரு. உணர்வது, பார்ப்பது, பார்வை, யுவர் விஷன். செயல்கள், செய்யக்கூடிய செயல்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா 20 இருந்து 32 ஸ்லோகம் வரைக்கும், 23 வரைக்கும் இப்ப படிச்ச ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஸ்லோகாஸ்ல வந்து இட் இஸ் டாக்கிங் அபவுட் த ரியலைசேஷன். உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும், எப்படி நீங்க வந்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க, சுதந்திரமாக இருப்பீங்க, ரொம்ப உயர்ந்த லாபத்தை நீங்கள் அடைகிறீர்கள், எப்படி திடமாக ஸ்திரமாக உங்களுடைய மனதை நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், எந்த ஒரு செயல்களினாலும் நீங்கள் அலைப்பாய்வது கிடையாது, அன்ஷேக்கன் மைண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த விஷயங்களை பத்தி பேசக்கூடியது. 29, 30 அப்படிங்கிறது அந்த பார்வை, அந்த பார்வை எப்படி இருக்கணும். 29, 30 ரெண்டுமே வந்து அதை பற்றி கூறப்படுகிறது. செயல்கள் அப்படிங்கிறது 31, 32 அதை பத்தி கூறக்கூடிய விஷயங்கள். சோ இப்போ நம்ம இந்த 20 இருந்து 23 அப்படின்னு பார்த்தா அதுல முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இது எல்லாமே, அகைன் ஐ எம் டெல்லிங் யூ, இட் இஸ் அ பர்ஃபெக்ஷன் ஆஃப் த யோகா சிஸ்டம். அதை பத்தி தான் அவர் திரும்ப திரும்ப பேசுறாரு. ஒரு சமாதி நிலை அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அதுல பகவான்கிட்ட என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, 20 இருந்து பார்க்கும்போது, ஒரு யோகி ஆனவன், நம்ம ஒரு யோகி அப்படின்னால எல்லா என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இந்த பதஞ்சலி யோகா சிஸ்டம்ல நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே தெரியும். யம, நியம, ஆசன, பிரத்யாகார, அந்த தாரண, சமாதி எல்லா நிலையிலுமே நம்ம பார்க்கிறோம். இது வந்து ஒரு அடிப்படை தத்துவம், அடிப்படை கோட்பாடுகள், பிரின்சிபல் சொல்றோம் இல்லையா, அந்த அடிப்படை கோட்பாடுகள்.
இதுல என்ன அந்த அடிப்படை கோட்பாடுகள் மூலமாக அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்றால், அந்த பொருளாதார நாட்டத்திலிருந்து தங்களை அவர்கள் விடுவித்துக் கொள்ள வேண்டும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு அவர்கள் தங்களை முழுமையான சமாதி நிலையில் ஐக்கியப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படின்னா உண்மையான ஒரு சமாதி நிலை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் என்றால், அந்த இடத்துல அவர்களுடைய ஆன்மீகமான மனதின் மூலமாகவும் புத்திசாலித்தனத்தின் மூலமாகவும் அந்த பரமாத்மா என்பவர் இருக்கின்றார். பகவான் இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் இப்ப வந்து ஒன்லி வி ஆர் டாக்கிங் அபௌட் ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜஸ். அந்த அஷ்டாங்க யோகி அப்படின்னு பார்க்கும்போது அவங்க அந்த நேரத்துல அவர்களை வேறு எந்த ஒரு பொருளோடும் ஐக்கியப்படுத்திக் கொள்வது கிடையாது. அந்த உடல் அப்படிங்கும் போது அவங்களுக்கு என்ன ஆயிடுது என்றால், அந்த ஒரு பாடிலி கான்செப்ட்ல இருந்து அவங்க வெளியே வராங்க அப்படின்னு. ஓவராலா இந்த அஷ்டாங்க யோக முயற்சி அப்படிங்கிறது பதஞ்சலி சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அது எப்படிப்பட்ட சமாதி அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்தாச்சு. சம்பிரஜாத சமதி, அசம்பிரஜாத சமாதி அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிந்து கொண்டோம். இதை பேஸ் பண்ணித்தான் இவ்வளவுமே நடக்குது. அந்த உண்மையான சமாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னத்தை நீங்க உணரணும் அப்படின்னா, உங்களுடைய உடலை நீங்கள் வந்து ஹவ் யூ ஆர் ஐடென்டிஃபையிங், உங்க உடம்ப நீங்க பரமாத்மாவோடு நீங்கள் ஐக்கியப்படுத்த கூடாது. அந்த ஒரு புரிதலுக்கு நீங்க வர வேண்டும். இந்த இடத்துல பரமாத்மா ரியலைசேஷன் எதற்காக பேசப்படுகிறது அப்படின்னா, அட் திஸ் ஸ்டேஜ், இந்த நிலையில தான் அந்த யோக பயிற்சியாளர்கள் தங்களை பகவானோடு அடையாளப்படுத்திக் கொள்வது கிடையாது. பிரம்மன் ரியலைசேஷன்ல என்ன ஆயிடுது என்றால், பகவானோடு அடையாளப்படுத்தி கொண்டு பகவானோடு சங்கமிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அவங்க போய்கிட்டு இருக்காங்க. அதுல இருந்து இவங்க இங்க வேறுபடுகிறார்கள் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். நாட் இன்டு பாடிலி கான்செப்ட், உடல் அளவுல கிடையாது. அந்த உறவு முறையில், பகவானுக்குள்ள உறவு முறையில் எப்படி தங்களை அவர்கள் அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள், வித்தியாசப்படுத்திக் கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே போல இவர்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருப்பார்கள், இவர்கள் எப்பொழுதுமே ஆன்மீக நிலையில் இருப்பார்கள். இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள், இந்த யோகிகள் எதை உணர வேண்டும் என்றால், எப்பொழுதுமே அவர்கள் அந்த திவ்யமான நிலையில் இருக்கிறார்கள். காரணம், அவங்க வேற எந்த ஒரு கலவரம்னு சொல்ல முடியாது, எந்த ஒரு குழப்பத்தினாலோ, எந்த ஒரு கவன சிதறலினாலோ, எந்த ஒரு கவர்ச்சியினாலோ அவர்கள் கவன சிதறல் அடைவது கிடையாது. அவங்களுக்கு வந்து எந்த விதமான தடையும் கிடையாது. எது வந்தாலும் அவர்களுக்கு அந்த தடை கிடையாது. ஒரு சித்தி மூலமாக அந்த யோகி ஒரு சித்திக்காக, சித்தினா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, நிறைய சித்தி, லகிமா மகிமா அந்த மாதிரி சித்திகள் மூலமாக அதை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு அந்த தாட்டு கூட அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. எப்போ அந்த பரமாத்மா ரியலைசேஷன் அவங்க பண்ணும்போது இல்லையா. மற்றபடி அவங்க பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி அந்த அஷ்ட சித்திகள் மீது அந்த கவனத்தை வைத்துக் கொண்டு அதற்காக அந்த யோக பயிற்சியை செய்யறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட பரமாத்மா ரியலைசேஷன் கிடையாது. அவங்களுக்கு வந்து அவர்களை பகவானோடு எப்படி அடையாளப்படுத்திக் கொள்வார்கள் என்றால், நானும் பகவானுக்கு இணையாக ஒரு சில ஆற்றல்களை பெறப்போகிறேன் அப்படிங்கிற விதத்துல அவங்க அடையாளப்படுத்திக் கொள்வார்கள். பட் நான் ஒரு தொண்டன், ஒரு பக்தன் அப்படிங்கிற ஒரு அடையாளப்படுத்துதல் அவர்களுக்கு நடைபெறாது. சோ அவங்களுக்கு முழுமையான யோகிகளாக ஆவதற்கான தகுதிகள் கிடையாது. ஸோ இதுதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் திஸ் ஆக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அ யோகி ஹூ இஸ் இன் அ பர்ஃபெக்ஷன். முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு யோகியினுடைய உணர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தில் கூறப்பட்டிருக்கிறது. பிரபுபாதர் அதை பத்தி மேலும் விளக்கும் போது, எப்படி ஒரு பக்தர்கள் அவங்களுக்கு வந்து ஒரு முழுமையான ஒரு சந்தோஷம் எப்படி கிடைக்குது, கிருஷ்ண பக்தியில இருக்கும்போது, கிருஷ்ண உணர்வில் இருக்கும்போது அவர்கள் முழுமையான ஒரு உணர்வை எப்படி அடைகிறார்கள் அப்படின்னா, அந்த அந்த ஒரு சந்தோஷம் அவங்க வந்துட்டு அந்த பகவானுக்கு தொண்டு செய்வதன் மூலமாக எந்த விதமான ஒரு விஷயங்களில் இருந்தும் மாறுதல் ஏற்படாமல், கவனஸ்தர்கள் ஏற்படாமல் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியுது. அதே போல பிரபுபாதர் இந்த பதஞ்சலி யோகத்தை பத்தி நிறைய இங்க எழுதியிருக்காரு. சிட் சக்தி, கைவல்யம், அந்த விஷயங்கள் பற்றும்லாம் இங்க கூறப்பட்டிருக்கிறது. கைவல்யம் அப்படின்னா என்னது, யாருக்காவது தெரியுமா? கைவல்யம்னா என்னது? சொல்லுங்க, என்ன தெரிஞ்சிருக்கோ சொல்லுங்க. கைவல்யம் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்ட் ஐசோலேஷன். வாட் டு யூ மீன் பை பர்ஃபெக்ட் ஐசோலேஷன் அப்படின்னா,
ஒரு தொடர்பு, முழுமையான ஒரு தொடர்பின்மை. முழுமையான ஒரு தொடர்பினை அப்படின்னா அந்த பௌதீக வாழ்க்கையிலிருந்து ஒரு தொடர்பு இல்லாமல் அந்த முழுமையான ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட, இல்லையா, அந்த தனிமைப்படுத்தப்பட்ட அப்படிங்கும்போது மிக உன்னதமான ஒரு இலக்கு அந்த யோகத்துல நீங்க அடையிறீங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு கைவல்யம். ஸோ அந்த யோக பயிற்சி நீங்க செய்யறீங்க கைவல்ய நிலையம் அப்படிங்கும்போது, கைவல்ய நிலை அப்படிங்கும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்லி யூ ஆர் அவே ஃப்ரம் எவ்ரி திங். யூ காட் ஐசோலேட்டட் யுவர் செல்ஃப். பிளஸ் தனிமையில இதை நீங்க சாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது இல்லாம அந்த பகவானினுடைய ஒரு உன்னதமான உங்களுடைய ஆன்மீக இலக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு நிலைக்கு நீங்கள் வருகிறீர்கள் அப்படின்னு. இதைத்தான் பகவான் சொல்றார் இல்லையா, மத்ர ஸ்பாஷஸ்து கௌந்தேயா சீதோசன சுக துக்கதா. எந்த நிலைக்குமே நீங்க எந்த விதமான மாற்றத்தை நீங்கள் தரக்கூடாது. உங்களுக்கு வந்து சீதோஷன சுக்கதான சூடா இருக்கு, குளுமையாக இருக்கிறது, இன்பம் இருக்கிறது, துன்பம் இருக்கிறது, எல்லா விதமான இருமைகளில் இருந்தும், இருமைகள் எதிலுமே இருந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு மாற்றங்கள், என்னதான் பெரிய துன்பம் உங்களுக்கு ஏற்பட்டாலும் அந்த துன்பத்திலிருந்து நீங்கள் பகவானையே முழுமையாக நினைத்து கொண்டிருக்க வேண்டும். விருத்ராசுரன் இந்திரதேவன் கதை படிச்சு பாருங்க, ரொம்ப அமக்கலமான ஒரு 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 விஷயம். 6வது ஸ்கந்தத்துல 12வது சாப்டர்ல அதுல வந்து விருத்ராசுரனுக்கும் இந்திரதேவனுக்கும் சண்டை நடக்கும்போது ரொம்ப அற்புதமான விஷயங்கள், பல விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது கடைசியாக அந்த விருத்ராசுரனுடைய ஒரு ஒரு பெருமையை இந்திரதேவனே மகிமைப்படுத்துகிறார். அஹோ தானவ சித்தோஸ்தி யஷ்யத்தே மதி ஈத்ரஷி. ரொம்ப சிறந்த அரக்கன் ஆக்சுவலா சித்திரகேது தான் இந்த மாதிரி ஒரு அரக்கனாக, விருத்ராசுர அரக்கனாக வருகிறான் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான லீலை. சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் ரொம்ப சல்லாபமான நிலையில் அவர்கள் இருவரும் இருப்பதை பார்த்த சித்திரகேது மிக உயர்ந்த ஒரு பக்தன். அவனை பார்த்து சிரிச்ச உடனே அவனுக்கு ஒரு சாபம் தரப்படுகிறது, விருத்ராசுரனாக நீ வரணும் அப்படின்னு. சோ அந்த அரக்கன் தான் இந்த விருத்ராசுரன். சோ இஸ் அ கிரேட் டிவோட்டி சித்திரகேது. பிளஸ் விருத்ராசுரனுக்கும் அந்த மாதிரி ஒரு மிக உயர்ந்த நிலையில் பக்தி துண்டு. அதைத்தான் இந்திரன் சொல்றான், இந்த மாதிரி நிலையில இருக்கும்போது கூட உனது பகுத்தறிவு, சகிப்புத்தன்மை, பரமாத்மாவை நீ ஒரு நண்பனாக உணரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. அவ்வளவு கிரேட்டஸ்ட் பர்சன். அந்த யோகா ஆருதா நிலை அப்படின்னு சொல்லும் போது எப்படி ஒரு ஹையஸ்ட் லெவலுக்கு ஒருத்தன் போறானோ அந்த நிலையில வந்துட்டு விருத்ராசுரன் இருக்கிறான். அவன் அந்த டயலாக், 2 பேருக்கும் இருக்கிற டயலாக் நம்ம கேட்டோம் அப்படின்னா, விருத்ராசுரன் வில் சே ஐ எம் சீயிங் எவ்ரிவேர் தி சுப்ரீம் லார்ட். சண்டை போட்டுன்னு இருக்காரு அவரு. சண்டை போட்டுன்னு இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு பிரமாதமான ஒரு விஷயத்தை அவன் பேசுகிறான். இதுதான் ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் துன்பம் வந்தாலும், எவ்வளவுதான் ஒரு கடினமான நிலை இருந்தாலும் கூட அந்த மனமானது எப்படி பகவானின் மீது முழுக்க முழுக்க இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இதற்கு வந்து அந்த ஃபோக்கஸ் பண்றதை பத்தி கூட இந்த ஒரு பொருளுரையெல்லாம் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு கதை, ஒரு கருடன், ஒரு சின்ன பறவை வந்து அந்த பறவையினுடைய முட்டைகளை எல்லாம் கடல் நீர் அடித்து கொண்டு செல்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை ஒண்ணு சொல்றாரு பிரபுபாதர். அந்த குட்டி குருவி என்ன பண்ணுதான், அந்த போயிட்டு தன்னுடைய அழகினால் அந்த நீரை எடுத்து கொண்டு வந்து அந்த முட்டை கிடைக்குமா அப்படின்னு இட் வாண்டட் டு ட்ரை. அவ்வளவு பெரிய கடலை வந்து நான் கம்ப்ளீட்டா ட்ரை ஆகணும் அப்படின்னு அந்த தண்ணியெல்லாம் நான் வேற இடத்துக்கு மாத்துறேன் அப்படின்னு அதை முயற்சி செய்யும்போது அது சிரிக்குதான். அதை பார்த்து அப்ப கருடன் அங்க வந்துட்ட உடனே கருடன் வந்து சொல்றாராம், இதனுடைய முயற்சி பத்தியா, எவ்வளவு பெரிய பாராட்டுக்குரிய ஒரு முயற்சி, அந்த முட்டையை நீ திருப்பி கொடுக்காட்டி நான் உன்னை வந்து கம்ப்ளீட்டா ஐ வில் மேக் யூ ட்ரை, உன்னுடைய நீரை எல்லாம் நான் மாற்றி விடுவேன் அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு எதற்காக சொல்லப்படுகிறது என்றால் அந்த சாதனா பக்தி, நம்ம வந்து ஒரு பயிற்சி ஒண்ணு பண்றோம் அப்படிங்கும் போது நமக்கு அந்த விஷயங்கள் நமக்கு தெரிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் அங்கு தரப்படுகிறது. சோ அற்புதமான ஒரு விளக்கங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்லோகத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எந்த அளவுக்கு முயற்சியாக நாம் பகவானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இதுல ரூப கோஸ்வாமியுடைய ஒரு சிறிய ஒரு ஸ்லோகமும் கூறப்படுகிறது. உற்சாகா நிச்சய தைரிய தத்தத் கர்ம பிரவர்த்தனாத் சங்க தியாக சதோவிருத்தே ஷத்பீர் பக்தி பிரசித்தியதே. உற்சாகம், விடாமுயற்சி மற்றும் உறுதிப்பாடு, 3 விஷயங்கள் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நம்ம வந்து எந்த ஒரு யோக பயிற்சி, எந்த ஒரு பக்தி நம்ம செய்யறோம் அப்படின்னாலும் முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா இந்த 3 விஷயங்கள். ஈவன் when you are doing a yoga practice, அஷ்டாங்க யோகி, இம்பர்சனலிசம், ஸ்டில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த 3 விஷயங்கள் தான் நம்ம வந்து கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணணும். காரணம் என்ன அப்படின்னா இதுல ஒரு பக்தி யோகியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் 6 விஷயங்கள் முக்கியமாக அவர் கூறுகிறார் இந்த ஸ்லோகத்திலிருந்து.
பக்தியை வளர்ப்பதினுடைய விதிகளை பின்பற்றுவதில் நாம் ஆர்வம் காண்பிக்க வேண்டும். கரெக்டா வேதங்கள்ல என்ன கூறப்பட்டிருக்கிறது, பக்தியை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம் கண்டிப்பாக ஆர்வத்தோடு பின்பற்ற வேண்டும். சாஸ்திரத்திற்கு முற்றிலும் அதற்கு எதிர்ப்புறமாக அல்லது நம்முடைய ஆன்மீக ஆச்சாரியார் கூறிய கூற்றுகளுக்கு எதிராக, அவருடைய போதனைக்கு எதிராக அந்த மாதிரி இல்லாம அவருடைய வார்த்தைகளில் முழுமையான நம்பிக்கையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி, நம்ம செய்யக்கூடிய அந்த பக்தி பயிற்சியில மன உறுதி நமக்கு தேவைப்படுகிறது. எந்த ஒரு காலகட்டத்திலும் நாம் அந்த மன உறுதியை இழக்கக்கூடாது. நம்ம ஒரு டெஸ்டினேஷன் அடையணும் அப்படிங்கிறதுக்காக we are doing some practice இல்ல, அந்த இலக்கை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில பயிற்சிகள் செய்யும் பொழுது சோதனைகள் ஏற்படுகிறது அப்படின்னு அந்த பயிற்சியை நாம் நிறுத்தக்கூடாது. தொடர்ந்து அதில் நாம் ஈடுபட வேண்டும். அது ஒரு முக்கியமாக, என்னடா லேட் ஆயிடுச்சு நான் டக்குன்னு முடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் போகாம, தாமதம் ஏற்பட்டாலும் அந்த விடாமுயற்சியை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும். இது எப்படி நமக்கு வரும் அப்படிங்கிறது அவர் அந்த ஸ்ரவணத்தின் மூலமாக, ஸ்ரவணம் கீர்த்தனம் செய்வதன் மூலமாக, பக்தி செய்பவர்களை பின்பற்றுவதன் மூலமாக, ஒரு டிவோட்டியை ஃபாலோ பண்றதன் மூலமாக, பகவான் கிருஷ்ணருக்கு திருப்திகரமாக சேவகம் செய்வதன் மூலமாக, நம்முடைய பௌதீக புலன்களை துறப்பதின் மூலமாக. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இஸ் கிவிங். அதனால பக்தி அப்படிங்கிறது மேபி இட் லுக்ஸ் லைக் ஈஸி பட் டிஃபிகல்ட் டு பிராக்டிஸ். இதெல்லாமே ஒரு பண்ணனா தான் நமக்கு உண்மையான ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகங்களில் கூறப்பட்டிருக்கிறது. 24, 25 என்ன அப்படின்னா, அந்த யோகா ஆரூத நிலை, பர்ஃபெக்ஷன் இல்லையா, அதை இன்னும் உறுதிப்பாடு, பிரத்யாகாரா சமாதி நம்ம சொல்றோம்ல, அதை எப்படி நம்ம இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி கூறக்கூடிய ஸ்லோகங்கள். Now I'll read ஸ்லோகா நம்பர் 24. பெரிய பற்போட்டு இது, ஆல்மோஸ்ட் முக்கியமான கருத்துக்கள் எல்லாமே விளக்கப்பட்டிருக்கிறது. 24. சா நிச்சயேன யோக்தவ்யோ யோக அனிர்வின்ன சேதசா சங்கல்ப பிரபவான் காமம் ஸ்த்யக்த்வ சர்வம் அசேஷதஹ மனசைவேந்திரிய கிராமம் வினியாம்ய சமந்தஹ. பத்மாவதி மாதாஜி படிக்கிறீங்களா? 24 டிரான்ஸ்லேஷன். எஸ் பிரபுஜி, ஹரே கிருஷ்ணா. யோக பயிற்சியில் உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் பாதையிலிருந்து பிழறாமலும் ஈடுபட வேண்டும். மன அனுமானத்தினால் பிறந்த எல்லா ஜட ஆசைகளையும் துறந்து எல்லா பக்கங்களிலிருந்தும் அனைத்து புலன்களையும் மனதால் அடக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஸோ இது ஆல்மோஸ்ட் அந்த பயிற்சியின் பின்னாடி இருக்கிற ஒரு திடத்தை பற்றி, யோகா ஆரூதா நிலை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியே அந்த திடம், உறுதிப்பாடு, அதையெல்லாம் மேலும் விளக்கக்கூடிய ஒரு ஸ்லோகங்கள் தான். பக்தி யோகத்துல அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயங்கள் கிடையாது. பார்ப்பதற்கு கடினமாக இருந்தாலும் கூட நம்ம கரெக்டா நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள், கொடுக்கப்பட்ட போதனைகளை நம்ம ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். எந்த விதமான மாற்றுதலும் இல்லாம நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல நிலை ஏற்படும். இந்த யோகா ஆரூதா அப்படிங்கிறது இட்ஸ் அன் அட்வான்ஸ்ட் ஸ்டேஜ் இல்லையா, அந்த பக்தியில ஒரு உன்னத நிலையை நம்மால் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த ஸ்லோகத்துல புரிஞ்சுக்கிட்டோம். With that we are going into ஸ்லோகா நம்பர் 25. பிரபு இப்ப யோகா இப்ப ஒரு லைஃப் டைம்ல முடிக்கலன்னா அடுத்த லைஃப் டைம்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து தானே பிரபு ஸ்டார்ட் பண்ணணும். அது பின்னாடி ஐ திங்க் நெக்ஸ்ட் சாப்டர்ல he will ask you failed yogi who practiced short term, who practiced long term. நீண்ட கால பயிற்சி செய்த யோகி வீழ்ச்சி அடையும் போது, குறைந்த கால யோகி பயிற்சியில் வீழ்ச்சி அடையும் போது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நிலை என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்களை மாதிரியே அர்ஜுனன் கேட்கிறான் பகவான்கிட்ட. அதுக்கு he will answer. So அப்போ we will have a detailed discussion, but there is no loss. அது மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்றேன். There is not a big loss. You will keep continuing from where you left. Okay பிரபு, ஹரே கிருஷ்ணா. ஸ்லோகா 25 நம்ம படிச்சாச்சு. ஓகே, I'll read the ஸ்லோகா again. சனை சனை ரூபராமே புத்யா திருதி கிருதாய ஆத்ம சம்ஸ்தம் மன கிருத்வா நா கிஞ்சித் அபி சிந்தையே. படிங்க பிரபு, அச்சுதா பிரபு டிரான்ஸ்லேஷன் படிங்க. வலுவான நம்பிக்கையுடன் கூடிய புத்தியின் மூலம் படிப்படியாக சமாதியில் நிலை பெற வேண்டும். இவ்வாறு மனம் தன்னில் மட்டுமே நிலைப்படுத்தப்பட்டு வேறெதையும் சிந்திக்காமல் இருக்க வேண்டும். சோ பிரத்யாகாரான்னு சொல்றோம், அந்த உறுதிப்பாடு, சமாதி, த கன்விக்ஷன். நம்ம ஒரு திடமான ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு ஃபெய்த் நம்ம தியான பயிற்சியில செய்யும் பொழுது, அகைன் சேம் திங் இஸ் டாக்கிங் அபவுட் அந்த சென்ஸ் கண்ட்ரோல். யூ நீட் அவே ஃப்ரம் த சென்ஸ் என்ஜாய்மெண்ட். அந்த உடல் சுகத்திலிருந்து நாம் வெளியேறி
நம்ம வந்து ஒரு சமாதி நிலையில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்படி எவனோ ஒரு இருக்கிறானோ அவனுக்கு எந்த விதமான ஒரு பௌதீக ஸ்தனமான ஆபத்து அவனுக்கு ஏற்படுவதில்லை. கம்ப்ளீட்லி அவன் அந்த பாடிலி கான்செப்ட்ல இருந்து அவன் வெளியே போயிடுறான் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் அந்த இடத்துல மெயினாக கூறப்படுகிறது. அதுல இன்னும் கொஞ்சம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதை அடைவது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயம். இதை அடைவது எப்படி அப்படின்னா, முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இந்திரிய சுகங்களிலிருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு வெற்றிக்கு எப்படி அறிகுறியாக இருக்கும் என்றால், அந்த மனக்கட்டுப்பாடு மூலமாகத்தான். அந்த மனமானது எப்படிப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை பகவான் இப்ப இங்க சொல்ல போறாரு. இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாரு, பட் he is going deeper into that concept now. யதோ யதோ நிಶ್ಚலதி மனಶ್ಚಂಚலம் அஸ்திரம் ததஸ்ததோ நியமாயிதாத் ஆத்மனி ஏவ வசம் நயே. ஜெயலட்சுமி மாதாஜி இருக்கீங்களா? படிக்க முடியுமா? ஹரே கிருஷ்ணா. படிக்கிறேன் பிரபு. படிக்க மாட்டேன். மொழிபெயர்ப்பு வழங்கியவர் அசபக்தி வேதாந்த சுவாமி சில பிரபுபாதா கி ஜெய். மனம் தனது சஞ்சலமான நிலையற்ற தன்மையால் எங்கெல்லாம் சஞ்சரிக்கின்றதோ அங்கிருந்தெல்லாம் மனதை இழுத்து மீண்டும் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும். மனதின் சஞ்சலமானதும் நிலையற்றதும் ஆகும். ஆனால் தன்னுணர்வு அடைந்த யோகி மனதை கட்டுப்படுத்த வேண்டும். மனதினால் கட்டுப்படுத்தப்படக்கூடாது. மனதை அதன் மூலம் புலன்களையும் கட்டுப்படுத்துபவன் கோஸ்வாமி அல்லது சுவாமி என்று அழைக்கப்படுகிறான். மனதால் கட்டுப்படுத்தப்படுபவன் கோதாச, புலன்களின் தாசன் என்று அழைக்கப்படுகிறான். புலனின்பத்தின் தரம் கோஸ்வாமிக்கு தெரியும். திவ்யமான புலனின்பத்தில் புலன்கள் ரிஷிகேஷரின் புலன்களின் உன்னத உரிமையாளரான கிருஷ்ணரின் சேவையில் ஈடுபடுத்தப்படுகின்றன. தூய்மையாக்கப்பட்ட புலன்களின் மூலம் கிருஷ்ணருக்கு தொண்டு செய்வதே கிருஷ்ண உணர்வாகும். இதுவே புலன்களை முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் வழியாகும். யோக பயிற்சியின் உன்னத பக்குவ நிலை இதுவே. இதைவிட உயர்ந்தது வேறு எதுவும் உண்டோ? ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ மாதாஜி. சோ யோக பயிற்சியுடைய ஒரு உன்னத நிலை. யதோ யதோ நிಶ್ಚலதி மனಶ್ಚಂಚலம் அஸ்திரம். பகவான் அதாவது என்ன சொல்றாருன்னா, அலைப்பாயக்கூடிய மனதை காரணம் என்ன அப்படின்னா, அந்த மனது எதனால் அலைப்பாய்கிறது என்றால், உங்களுடைய ஆசை பிளஸ் பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் உண்டாக்கி வைத்து கொண்டுள்ள ஒரு தொடர்பு, வாசனாசன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வாசனைகள் அப்படிங்கும்போது அந்த இது கண்டினியூ ஆயிட்டே இருக்கும் இந்த பிறவியிலையும். அந்த வாசனைகள் தொடரும் பொழுது அதன் மூலமாக அந்த மனமானது அலைக்கழிக்கப்படுகிறது. அதனால அந்த மனதை நீங்கள் எப்படியாச்சும் வெளியேற்ற வேண்டும், அந்த சஞ்சலத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும். ததஸ்ததோ நியமை ததாத், கம்ப்ளீட்டா யூ ஹாவ் டு வித்ட்ரா. ஏதாச்சும் நம்மளுக்கு ஒரு சில சின்னதா வலி உடம்புல இருக்கு அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்றோம், அதை பொறுத்து கொண்டு ஒரு ஆபீஸ்க்கு போகணும், 8 மணிக்கு ஆபீஸ் போகணும், இல்ல அந்த பையன் ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கும்போது ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம we are tolerating. அது போல அந்த மனசு அப்படிங்கும்போது யூ ஹாவ் டு புல் இட் அவுட். அந்த ஒரு வாசனைக்கு போகாம அதை நீங்கள் எடுத்து வர வேண்டும். அதுக்காக தான் பக்தி சித்தாந்த சித்தாக்கரா சொல்லும்போது ஒவ்வொரு தினம் காலையில எழுந்துக்கும் போது செருப்பால் என்னுடைய மனதை நான் அடித்துக் கொள்வேன் அப்படிங்கிறாராம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என் மனசு கட்டுப்பாடு இல்லாம போகும் அப்படின்னு மனசை அடிச்சுக்கிறாராம் செருப்பால. எங்கேயாச்சும் போனீங்கன்னா அவ்வளவுதான், இங்கதான் இருக்கணும், இந்த உணர்வுல தான் இருக்கணும், அந்த கட்டுப்பாட்டிற்குள் தான் நீ இருக்க வேண்டும் அப்படின்னு. அது போல we have to pull that out. எப்படி அப்படின்னா, முழுமையாக என்னுடைய தொண்டு என்ன, என்னுடைய பணி என்ன, என்னுடைய நிலை என்ன அப்படின்னு. ஆத்மனி ஏவ வசம் நாயத், கம்ப்ளீட்லி யூ ஹாவ் டு பிரிங் இட். அதற்கு என்னென்ன முயற்சிகள் தேவையோ அத்தனை முயற்சிகளையும் நீங்கள் செய்து அதை நீங்கள் எடுத்து வர வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த மனமானது நிச்சயமாக அலைக்கழிக்கப்படும். அதற்காகத்தான் இந்த கோதாசா, கோஸ்வாமி, இந்திரியங்களுக்கு சுகம் அளிப்பு, அதற்கு அடிமை அளிப்பவன் கோதாசன், கோஸ்வாமி, அதை கட்டுப்படுத்துபவன் கோஸ்வாமி. சோ அந்த கட்டுப்பாடு பயிற்சி மூலமாகத்தான் ஒருவனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட நம்ம இன்னைக்கு கிளாஸை முடிச்சுக்கலாம். நம்ம அந்த மனக்கட்டுப்பாடு எப்படி தேவைப்படுகிறது அப்படிங்கிற விஷயம். ஸோ நாளைக்கு பார்க்கலாம். நாளையிலேருந்து 27 to ஓகே, மேபி நாளைக்கு ஃபியூ ஸ்லோகாஸ் டுமாரோ. அதுக்கு அடுத்த வாரம் மோஸ்ட்லி இது கிளாஸ் முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு இது வரைக்கும் நடந்த விளக்கங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் புரிதல்கள் தேவைப்படுகிறது அப்படின்னா நீங்க பேசலாம்.
இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அபவுட் அவர் எக்ஸாம்ஸ் ஐ வில் கிவ் யூ. ஹரே கிருஷ்ணா பிரபு, அதான் பிரபு கேட்கணும்னு நினைச்சேன். 24th நம்ம இந்த